வர தம்பி, வலது காலம் முன்ன வச்சு உள்ளவா. மாம சீரை பார்த்து அவ்வளவு பயில அசந்திர வேண்டாம். என்ன மாமா? என்ன மாப்பிள்ள நீ இப்படி பண்ணிட்ட? முதல் ஆளா இருக்க வேண்டிய நீயே இப்படி லேட்டா வந்தா எப்படி? என்ன மாமா பண்றது? வர வழியில வண்டி மக்கர் பண்ணிச்சு. அப்படியே இடிச்சுன்னா தெரியுமா? என்ன மாமா, மஞ்சள் நீராட்டு விழாவை இப்படி அசைத்துட்டீங்க? கல்யாணத்தை இதுக்கு மேல பிரமாதமா அசைத்து பண்ணும். என்னால இப்போதைக்கு இதான் சொல்ல முடியும். எல்லாம் அப்புறம் வேற யாருக்கு மாப்பிள்ளை செய்ய போறேன்? உங்க அக்காளுக்கு நீங்க செய்து போடலையா? அவ போனதுக்கு அப்புறம் அத்தனையும் ஒரே பொண்ணுக்கு போட்டு அம்புட்ட உங்க வீட்டுக்கு தானே வந்து சேர போகுது. அத நிக்கிறான மாப்பிள்ளை காளை மாதிரி. உள்ள கொண்டு வாங்க, உள்ள கொண்டு வாங்க. இந்தாங்க வைர நெக்லஸ், தாய் மாம சீரு பொண்ணு கழுத்துல போடுங்க. இன்று மாலை நம்ம ஊர் மைதானத்திலே விவசாய சங்கத்தின் துவக்க விழா நடைபெற இருக்கிறது. நம்ம ஊர் கண்டனத்தில் முதல் முறையாக பாடப் போகிறார். ஊரு நல்லா தாயா இருந்தது. இப்ப பாத்தியா ஐயா, கண்ட இடத்துல எல்லாம் போஸ்டர் ஒட்டி வச்சிருக்காங்க. வேலைக்கு போனோம், சம்பளத்தை வாங்கணும், வீட்டுல காசை கொடுத்த ஒண்ணு இல்லாம ஒருத்தன் சங்கத்தை ஆரம்பிச்சுட்டாயா. ஆமா, சங்கம் யாரு வைக்கிறது? நம்ம தங்கராஜு தான். நம்ம தங்கவலோட மகனா? ஆமா, அவன் நல்லா பாடுவான்னு கேள்விப்பட்டேன்யா. இந்த ஊர்ல இருக்கிற விவசாயிங்க அத்தனை பேரும் பண்ணையில தான் வேலை செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது புதுசா சங்கம்னா என்ன அர்த்தம்? பண்ணையாரு எதுக்குறாங்கன்னு புரியலையா உனக்கு? நீங்க ஒண்ணு சேர்ந்து பண்ணையானால என்னங்க செய்ய முடியும்? இன்னைக்கு ராத்திரி பண்ணையார் வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்துல ஏத்த போறாரு தங்கராஜு. யாரு என்ன பிராக்கு பாத்துக்கிட்டு இருக்கா? சீக்கிரம் சீக்கிரம் போடு. ஐயா, தங்கராஜ் எங்கேயோ வெளியூர் போயிருக்கானா? அவங்க அப்பனை கூட்டி வந்திருக்கேன். ஐயா கும்பிடணுங்க ஐயா. என்னையா என்னையா இது? நம்ம பண்ணையில விசுவாசமா ஒழிச்சிட்டு வர்றது நீங்க தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க என்னடா என்னைய எதிர்த்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சீங்க போல இருக்க. என்ன ஆச்சு? ஐயா, என் கனவுல கூட ஐயா உங்களுக்கு எதிராக நினைச்சு பார்த்தது இல்லைங்க. ஊர்ல சில வெடல பசங்க ஒன்னா சேர்ந்து இப்படி கரைச்சல் பண்றானுங்க. சத்தியமா சொல்றேங்க, இதுல எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. ஏன்பா மட அடைக்கிற? அவன் தான் தலைவன் ஊருக்கே தெரியுது, உனக்கு மட்டும் தெரியாமல இருக்கும். தங்கவேலு, அவன் தான் விவரம் தெரியாதவன் ஏதோ தப்பு தண்டா பண்றான். விவரம் தெரிஞ்சு நீ ஆரம்பத்திலேயே கண்டிச்சு வச்சிருந்தா இந்த அளவு குழந்திருப்பானா? அவன் வெளியூருக்கெல்லாம் கச்சேரிக்கு போய்கிட்டு இருக்கிறவன் நம்ம ஊர்ல முதல் முறையா பாடுறான்னு தான் கேள்விப்பட்டேன். அவன் தான் சங்கம் வைக்கிறான்னு எனக்கு தெரியாதுங்க. எல்லாம் கூடுவார் தோஷங்க. அவனை கண்டிக்கிறது ஏன் பொறுப்புங்க. தங்கவேலு, உன் மகன் போற பாதை அவ்வளவு சரியான பாதை இல்ல. நாம தான் அடக்கி வைக்கணும். அவனை அடக்கி வச்சிட்டோம்னா மத்தவங்க தானும் அடங்கி போயிடுறாங்க. ஐயா, பைய ஊர்ல இல்லைங்க, அவன் வந்ததை நான் கண்டிச்சிடுறேங்க. ஓஹோ, அப்ப தலைமறைவா இருக்கிறான்னு சொல்லு. ஊர்ல இருந்தா நாம தடுத்துருவோன்னு ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். தங்கவேலு, ஓ மகனாச்சேன்னு நான் இவ்வளவு தூரம் பொறுமையா போறேன். அப்புறம் என் பொறுமையை சோதிச்சிடாத. ஆம்பிட்டேன். என்னன்னே நாட்டுக்குள்ள கடும் பஞ்சமாகுது, ஏனன்னே வந்த நெல்லு எங்கன்னே போகுது. என்னன்னே நாட்டுக்குள்ள கடும் பஞ்சமாகுது, ஏனன்னே வந்த நெல்லு எங்கன்னே போகுது. சொல்லண்ணே யாரால் இந்த சூழ்ச்சி வந்து சேர்ந்தது? சோத்துக்கு ஏழ வீடு சோகம் கொண்டு வாடுது. என்னன்னே நாட்டுக்குள்ளே கடும் பஞ்சமாகுது, ஏனன்னே வந்த நெல்லு எங்கன்னே போகுது. வற்றாத காவிரியும் வளமாய் கோதாவரியும் பாயும் நாட்டில், எக்காலும் கங்கையுடன் எழில் மிகுந்த யமுனை நதி ஓடும் நாட்டில், வைகை பொருணையுடன் வாயினிக்கும் பாலாறு புரியும் திருநாட்டில், உலகு புகழ் நம் நாட்டில். ஐயகோ அரிசி என அவைய குரல் கேட்குதண்ணே, அதை கல்தும் சில மனசு அசையாது இருக்குதண்ணே. அணைகள் கட்டியும் என்ன, பஞ்சாலை உண்டாக்கியும் என்ன, ஆற்றுக்கு பாலம் கட்டி ரோட்ட போட்டும் என்ன. அணைகள் பல கட்டியதாலே அதிகம் விளைந்ததல்லவா, அரிசிக்கு பஞ்சம் வந்தா அணைகளை பிச்சு திங்கவா. அரிசிக்கு பஞ்சம் வந்தா அணைகளை பிச்சு திங்கவா. என்னன்னே நாட்டுக்குள்ள கடும் பஞ்சமாகுது, என்னன்னே வந்த நெல்லு எங்கன்னே போகுது. சொல்லண்ணே யாரால் இந்த சூழ்ச்சி வந்து சேர்ந்தது? சோத்துக்கு ஏழ வீடு சோகம் கொண்டு வாடுது. என்னன்னே நாட்டு
பாலாரும் தெரு தெருவாய் ஓடும் என்று அன்று கூறி சிறைச்சாலை அடக்குமுறை மறுக்காமல் ஒப்புக்கொண்டு ஒன்று கூடி உள்ளம் நிறை கொள்ளாமல் ஊனுறக்கம் இல்லாமல் இரவு பகல் பாராமல் ஏற்பிடித்து நிலமொழுது விதை விதைத்து காத்திருந்து அது விளைந்து பார்த்திருந்து அறுவடையின் நேரத்திலே கலங்கலமாய் மணி விளைத்து கஷ்டங்கள் படுவது நாங்க பொன் காசுகள் பார்ப்பது நீங்க கூலிக்கு வேலைய செஞ்சோம் அந்த கூலிய குறைச்சது எங்க இத நாங்க சொல்ல போனா காவல் போட்டு தடுக்கவா ஐயா நீ ஏழைக்காக கூலியை ஏத்தி கொடுக்கவா ஐயா நீ ஏழைக்காக கூலியை ஏத்தி கொடுக்கவா என்னன்னே நாட்டுக்குள்ள கடும் பஞ்சமாகுது ஏனன்னே வந்த நெல்லு எங்கண்ணே போகுது சொல்லண்ணே யாரால் இந்த சூழ்ச்சி வந்து சேர்ந்தது சோத்துக்கு ஏழ வீடு சோகம் கொண்டு வாடுது என்னன்னே நாட்டுக்குள்ள கடும் பஞ்சமாகுது ஏனன்னே வந்த நெல்லு எங்கண்ணே போகுது. தங்கராசு கொஞ்சம் இருப்பா. அப்பா என் புள்ள எப்படி பாடுச்சு, எவ்வளவு திருஷ்டி போட்டிருக்கோ, ஊரே பாராட்டுச்சுல்ல. மங்களா சுத்திடி, நல்ல சுத்திடி. உன் மகன் பெருசா சங்கீதம் பாடி கவர்மெண்ட்ல மெடல் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. திருஷ்டி போக நல்ல சுத்திடி. ஏன்பா அங்கேயே நிக்கிற, வலது கால எடுத்து வச்சு உள்ள வா வா. ஏங்க சும்மா என் புள்ளைய கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க? என் புள்ள நல்லா பாடாமையா ஊரெல்லாம் அவனை பாட கூப்பிடுறாங்க. அப்பா அண்ணன் எவ்வளவு நல்லா பாடிச்சு தெரியுமா? வர்றே பாட்டு பாடினா அதை கேட்கறவங்க மனசை சந்தோஷப்பட வைக்கணும், அவங்க மனசையும் புண்படுத்த கூடாது. இவன் வயல்ல பாட்டு பாடினா அதை கேட்கறவங்க கலப்பெல்லாம் போயிடுன்னு வந்து சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு அவன் என்ன பாட்டு பாடினான், ஊருக்கு படி அளக்கிற தெய்வத்தை கேவலப்படுத்தி பாடியிருக்காங்க. அப்பா நியாயமா கொடுக்க வேண்டியது கூட கொடுக்காம ஏழைங்க வயிற்று சொத்து சேர்க்கிறாரு, அவரை போய் தெய்வங்கிறீங்க. இங்க பாருடா, கோட்டீஸ்வரனை பகைச்சிட்டு நம்மால நிக்க முடியுமாடா? பரம்பரை பரம்பரையா அவங்க பண்ணையில உழைச்சு பொழைச்சுக்கிட்டு இருக்கோம்டா. நாம என்ன நடக்க போகுதுன்னு பயந்து அடி வயிற்றில் நெருப்ப கட்டி தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன்னா. ராசா, உங்க அப்பா சொல்றது கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. உனக்கு ஒண்ணாச்சுன்னா என்னால தாங்கவே முடியாது. உங்க அப்பா சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. அம்மா, இப்படி ஒவ்வொரு தாயும் பயந்து தான் மகனை அடக்கி வச்சிருந்தா இந்த உலகத்துக்கு ஒரு கார்ல் மார்க்ஸ், லெனின், மகாத்மா காந்தி, காமராஜர், பெரியாரு, பேரறிஞர் அண்ணா, அவ்வளவு ஏன் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த உலகத்துக்கு கிடைச்சிருப்பாங்களா? நியாயத்துக்கு போராடுறதுன்னு முன் வச்ச கால உயிருக்கு பயந்து காலை பின்ன வைக்கிறவன் என்னைக்குமே லட்சியவாதியா இருக்க முடியாது. நான் அப்படிப்பட்டவன் இல்ல. நீ ஒரு கோழை மகனை பெறல. டேய் இங்க பாருடா, நாளைக்கு அந்த நிலத்துல தான் நம்ம போய் நின்னாகணும். என்ன இது? இது டங்காய் தவேலா. அது தெரியுதுடி, அதுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னண்ணே புரியா பேசிட்டு இருக்கீங்க? மத்தவங்க வாசிக்கிற மாதிரி வாய்ச்சா எனக்கு பேர் போயிரும்ல, அதனால புது டைப்பா வாட்ச் பழகிட்டு இருக்கேன். இப்ப நீ வாட்சது புது டைப் போடாங்க. சும்மா இருங்கண்ணே, உங்களால முடிஞ்சா இப்படி உட்காந்து என் வாசி தந்தாப்புல வாசிங்க. இதுல என்ன வாசிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்டா. புதுசா நீ ஒண்ணு எனக்கு பாட சொல்லி கொடுக்க வேண்டாம். உன் வாசிப்புக்கெல்லாம் நான் வாசிக்க முடியாது, என் வாசிப்புக்கு தான் நீ வாசிக்கணும். இப்ப நான் இதுல ஒரு பாட்டு வாசிக்கிறேன், எங்க கூட வாசி பார்க்கலாம். வாசிங்க. நான் என்ன வாசிக்கிறேன், நீ என்ன வாசிக்கிற? சரியா தான் வாசிக்கிற. நீ சொந்தமா வாசிக்காத, நான் என்ன வாசிக்கிறேன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாசிக்கிறியா? என்ன வாசிக்கிற, என்ன வாசிக்கிற? இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்டு, நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு. இத ஒழுங்கா வாசிக்கலன்னா ஊர்ல தப்பா பேச மாட்டாங்க. ஒழுங்கா வாசிடா. ஏன பரவாயில்ல குத்துறீங்க? வாசிக்கிற சரியில்லை, வயிற்றுல தாண்டா குத்துவேன். என்ன வாசிக்கிற? பாடுவா. யாரு? எங்க ஒரு பாட்டுக்காரரா? இந்த ஊரு பாட்டுக்காரன் தான் இருந்தேன், இப்ப அந்த நாட்டுக்கே பாட்டுக்காரன் ஆயிட்டேன். ஆஹா, கேட்டேன் நீங்க பாடின பாட்ட சகிக்கல. ஏங்க உங்களுக்கு அடுத்தவங்க பணக்காரங்க என்ன பிடிக்காதா? அது என்ன சொத்து கணக்கு கேட்கறது? நீங்க என்ன கலெக்டரா, தாசில்தாரா, இல்ல வருமான வரி அதிகாரியா? உங்க கேள்விக்கு எங்க அப்பா பதில் சொல்ல வேண்டியதுல நானே சொல்றேன்.
தஞ்சாவூர்ல காவிரி கரையில 450 ஏக்கர், நம்ம வைகை பாசனத்துல தென்னந்தோப்பு 65 ஏக்கர், மாந்தோப்பு 65 ஏக்கர். இது இல்லாம நஞ்ச புஞ்ச ஏராளமா இருக்கு. எங்க அப்பாவோட பரம்பரை நகையை கணக்கு எடுக்கவே முடியாது. எனக்குன்னு செஞ்சு வச்ச நகை நட்டு எவ்வளவுனே சொல்ல முடியாது, அவ்வளோ இருக்கு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இவ்வளவு சொத்துக்களும் எங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணான எனக்கு தான் வந்து சேரும். அது யாருக்கு போய் சேரும் தெரியுமா? என் கழுத்துல யார் தாலி கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் சேரும். என்ன மனசு போய் நின்னுட்டீங்க? எதுக்கு எடுத்தாலும் பாட்டிலேயே பதில் சொல்வீங்களாமே, எங்க இதுக்கு சொல்லுங்க பாப்பா. இந்த பாரு, இதுக்கு பதில் இந்த பாட்டுக்காரன் சொல்ல வேண்டியதில்ல. அன்னைக்கே எங்க பட்டுக்கோட்டையார் பாடி வச்சிருக்காரு. என்ன அது? குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டு கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா. ஏய், இதுக்கு மேல சொல்லணுமா? ஓ போய் தலையை செய்வு. கேள்வி கேட்கிற நேரத்தை போ. டேய் நில்லுங்கடா. நின்னுட்டுங்க. டேய் நேத்து மேடை போட்டு பாடுனீங்களே, இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டா இங்க வந்து நிக்கிறீங்க? இனிமே உங்களுக்கு இங்க வேலை கிடையாது, போங்க. ஐயா உங்களை எடுத்து நான் பாடுவேனாங்க, நான் நிரபராதிங்க. பாருங்க பாட்டு பாடுனது இவன் தாங்க, நான் பாடலீங்க. என்ன உங்களை சொல்றாரு? யார் சொல்றது? தந்து சொல்றாரு. அந்த ஆள் சொல்லுவாரு, அதுக்காக நீங்க சொல்லுவியாடா? நீங்க தான் காரணம். நீதான்டா காரணம். இங்க வரல. நீதான்டா. இவன் தான் பாருங்க பண்ணையாரு. யாரு? புரட்சி பாடகரா? நேத்து ராத்திரி ரொம்ப பிரமாதமா பாடினப்பா. எப்படியோ ஒண்ணும் தெரியாத ஜனங்க முன்னால எதையோ சொல்லி பெரிய தலைவராயிட்ட. இந்த மாதிரி ஏமாந்த ஜனங்க இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு வெல்லம்பா. மேடை கிடைச்சா எது வேணா பேசுறத. எங்க ஐயா உங்க சோத்துல மண்ணள்ளிய போட்டாரு. ஊருக்கே சோறு போடுற புண்ணியவான பார்த்து கேவலமா பேசிட்டு அவர் நேரத்துல வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு தெரிஞ்ச தொழில் விவசாயம். அதை நான் பாக்குறதுக்கு ஏன் வெக்கப்படணும்? இந்த பாரு, உழைக்கிற விவசாயிங்களுக்கு கூலிய குறைச்சு கொடுத்து அந்த காசை வச்சு வீடு வாசல் சொத்து சேர்க்கிறாங்களே, அவங்க தான்டா வெக்கப்படணும். இப்ப அவன் என்ன சொல்லிட்டான் எகிற? தங்கராசு, நீ சொல்றதும் நியாயம்தான். உழறவனுக்கே நில சொந்தம் சொல்ற. நாங்க கொடுத்தாலும் இந்த கலப்பை, விதை, நெல்லு, உரம் இதுக்கெல்லாம் எங்க போவீங்க? அதை விடு, உங்க நிலத்துல உழறவன் அவனுக்கு சொந்தம் சொல்லுவானே, அப்ப என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்குதுப்பா. உழறவனுக்கு நிலம் சொந்தம்னா அப்ப கொத்தனாருக்கு வீடு சொந்தமா? அப்படி பார்த்தா மரம் ஏறுறவன் மரம் என்னதுன்னுவான், காரு ஓட்டுறவன் காரு என்னதுன்னுவான். இந்த காலத்துல கட்டின பொண்டாட்டி மட்டும் தான் அவனுக்கு சொந்தம். அதுவே சில இடத்துல நிலைக்கிறது இல்ல. ஏன்பா எங்களை பார்த்து பொறாமப்படுறீங்க? இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா அனுபவிக்கணும்னு ஆண்டவன் எழுதி வச்சிருக்கிறான். தங்கராசே, எதுக்கு எடுத்தாலும் பாட்டிலேயே பதில் சொல்லுவியாமே, இதுக்கு ஒரு பாட்டு எடுத்து விடுறது. ஆண்டவனே சர்வே போட்டு அளந்து விட்டானா, இல்ல அவனவனே நிலத்தை எல்லாம் அமுக்கிக்கிட்டானா? ஆண்டவனே சர்வே போட்டு அளந்து விட்டானா, இல்ல அவனவனே நிலத்தை எல்லாம் அமுக்கிக்கிட்டானா? நம்மூரு பண்ணையாருக்கு நஞ்ச புஞ்ச ஏராளமா, காவேரி பாசனத்தில் கண்ணு கெட்டும் தூரம் வர ஆண்டவனே, அந்த ஆண்டவனே சர்வே போட்டு அளந்து விட்டானா, இல்ல அவனவனே நிலத்தை எல்லாம் அமுக்கிக்கிட்டானா? கூலிகளை குறைச்சி குறைச்சி கோடி சொத்து சேர்க்கவும், ஏழைகளை ஏச்சி ஏச்சி மாறி வீடு வாங்கவும், தங்கம் வெள்ளி வைரங்களும் முத்துமணி பவளங்களும் உங்களுக்கு பரம்பரையா வந்ததென்ன தலைமுறையா? எல்லாரும் கடவுள் பெற்ற கண்ணான புள்ளைங்கதான். எங்களைத்தான் விட்டு புட்டு தேடி பார்த்து உங்களுக்கு ஆண்டவனே, அந்த ஆண்டவனே சர்வே போட்டு அளந்து விட்டானா, இல்ல அவனவனே நிலத்தை எல்லாம் அமுக்கிக்கிட்டானா? பாடுபட்ட விவசாயிக்கு பட்டா போட்ட நிலமும் இல்ல, பட்டுனையும் நெசவாளிக்கு மேல நல்ல துணியும் இல்ல, வீடு கட்டும் கொத்தனாரு வீடு எதுவும் வாங்கவில்லை, கூடி நிற்கும் பாட்டாளிக்கு கூழுக்கு ஒரு வழியும் இல்ல, ஊரெங்கும் பஞ்சம் வந்தா உங்களுக்கு வருவதில்லை, என்னையா தலையெழுத்து எங்களுக்கு புரியவில்லை. ஆண்டவனே சர்வே போட்டு அளந்து விட்டானா,
இல்ல அவனவனே நிலத்தை எல்லாம் அப்படிக்கிட்டானா. பரவாயில்லப்பா, பையன் நல்லாவே பாடுறான். படுவா, நான் வேலை செஞ்சுட்டு ஒழுங்கா வேலை செய்யறல்ல? இருக்கேன். முக்கிட்டு இருக்கிறேன், வேலை பாடுறான். டேய் டேய் நில்லு. டேய் படுவா, நில்லுடா. டேய் சொன்னா கேளு. டேய் ஓடாத. அலோக்கி நிர்மலா. ஓடாதடா, ஓடாதடா, நில்லுடா. டேய் டேய் நில்லு. ஒரு ஐஸ் கொடுப்பா. எனக்கு ஒரு ஐஸ் கொடுப்பா. ஐஸ் கொடுங்க. கற்பகம், பள்ளிக்கூடத்துக்கு போனோமா, பாடத்தை படிச்சோமா, வீட்டுக்கு வந்து சேர்ந்தமான்னு இருக்கணும். உனக்கு அண்ணன் நான் இருக்கேன், எவ்வளவு வேணாலும் படி. ஆனா ஒண்ணு, படிக்கிற பொண்ணுங்க பார்வை புக்கு மேலையும் பூமி மேல தான் இருக்கணும். பார்வை திசை மாறிச்சு, காலம் பூரா நம்ம தலைமுறையே முடியாது. ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க, சேராங்க கூட சேர்ந்துடாத. ஏய் கற்பகம், ஸ்கூலுக்கு தானே, வண்டியில ஏறு, 2 பேரும் சேர்ந்தே போலாம். வேணாண்டி, நீ போ, கூட அண்ணன் வருதுல்ல. என்னடி இது, கால்ல செருப்பு கூட இல்லாம? என் செருப்பு வேணா தர, போட்டுக்கிறியா? ஏய், என் தங்கச்சிக்கு செருப்புலையும் குத்தி கட்டுறியா? பாருடி உங்க அண்ணனை, நான் அப்படிப்பட்டவளா? சொல்லுடி உங்க அண்ணன் கிட்ட. இந்த கதை இங்க விடாத. எங்களுக்கு செருப்பு இல்லாம கூட நடந்து வர தெரியும். இந்த பேச்சுக்கு நாங்க மயங்க மாட்டோம். நாங்க நடந்தே வர்றோம், நாங்க சொல்லு. ஆமாண்டி, நாங்க நடந்தே வரோம். கற்பகம், நானும் உங்க கூட நடந்தே வரேன்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்லுடி. இந்த பாரு, உன்னால எங்க கூட வரவே முடியாது. இந்த பத்தியா, அது குறுக்கு பாதை, அதுலயே நாங்க நடந்து போயிருவோம். எங்க பாதம் ஒத்து வராது, புரியுதா? வாமா போலாம். யாரு பாயா? அடே, நம்ம கசாப் கடை பாய். வாங்க பாய். என்ன புதுசா நம்மள தேடி வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? காலையில 11 மணிக்கெல்லாம் கறி எல்லாம் வித்து போகுது. அதுக்கப்புறம் ஒண்ணும் வேலை கிடையாது. சரி, சும்மா தானே இருக்கோம், உருப்படியா சங்கீதத்தையாவது உங்ககிட்ட கத்துக்கலாமேன்னு உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க. நானா இங்க வரல, நம்ம தம்பி சொல்லிதான் உங்க தேடி வந்திருக்கேங்கிறேன். ஓஹோ, அதாவது 11 மணிக்கு மேல உங்களுக்கு வேலையே இல்லைங்கிறதுக்காக சங்கீதம் கத்துக்க வந்திருக்கீங்க. நீங்க கூட சும்மா கத்துற வேண்டாம், மாசம் மாசம் பணம் கொடுத்துருவேன்ல. நீ பணம் கொடுக்கணும் பாய், சரியா கொடுத்துருங்க. கொஞ்சம் விட்டா நீ சங்கீதத்தை கருவாட்டுக்கே வித்துருடா. பாய், சங்கீதத்துல உங்களுக்கு முன்னனுபவம் உண்டா? ஓரளவுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு? எங்க கொஞ்சம் அறுத்து காட்டுங்க. ஆஹா, வாரே வா. டேய், இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. நீ தாள தட்டி கெடுத்துறாத, பாடு பாயே. பாலிருக்கி பழமிருக்கி பசி இருக்காது. பாலிருக்கி பழமிருக்கி. என்னடா இது? என்னத்தடா நான் அட்ஜஸ்ட் பண்றது? அவன் பாட்டுக்கு பால் இருக்கி பழம் இருக்கி கூவி கூவி வித்திட்டு இருக்கான். பசி இருக்காது. ஓ பாயே, இந்த இறுக்கி வரிக்கையெல்லாம் நம்ம அப்புறம் வச்சுக்குவோம். இப்ப நான் உங்களுக்கு சங்கீதம் கத்து கொடுக்கட்டுமா? கத்து கொடுங்க. இப்ப நம்ம ஆரம்பிக்க போறது வரணும். என்ன கலர்? ஊதா. ஓஹோ, பிடிக்குமா? பிடிக்கும். இப்ப நான் பாடுறேன், அத அப்படியே நீ வாங்கி பாடு. கொடுங்க. குடுக்குறேன். வர்ணம் எங்க பாடு. நின்னு கோரி வரணும். அப்படி வெட்டு. நின்னு கோரி வரணும். பாயே, நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போலான்னு வந்தியா? அந்த கத்தி கொஞ்சம் குடுக்குறியா? இந்த கத்தி இல்லாம நமக்கு பாட்டு வராது. அப்ப சரி, கத்தி இல்லன்னு உனக்கு பாட்டு வராது, கத்தியோடவே பாடு. நின்னு கோரி வரணும். அப்படித்தான். நின்னு கோரி வரணும். கரிச்சட்டி மண்டையா, இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்குறேன்னு சொன்னடா? இல்ல. அப்புறம் எதுக்கு கூட்டிட்டு வந்துவேன்? ஆடு வெட்டுறவன், மாடு வெட்டுறவன், கோழி வெட்டுறவனுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுக்குற இடமாடா இது? இவனுக்கு எல்லாம் சங்கீதம் வருமாடா? அவன் பாண்டது நீ கேட்டியா? நின்னு கோரி வரணும்.
கொத்துறான்டா. அவன் கொத்துற இடத்துல 2 மூட்டை சிமெண்ட் பூசணும். ஆமா, நீ என்ன கேட்டவங்கிட்ட கரியாவே வாங்கிக்கிறியா? அவனை வாங்கிக்கடா. நான் எதுக்கு வர சொன்னு கேட்டு அப்புறம் அடிங்க. எதுக்கிட்ட வர சொன்ன? தினமும் கறி குழம்பு வாய்க்கு ருசியா சாப்பிட்டீங்களே, அது யாரு கொடுத்தது? யாரு கொடுத்தது? அந்த பாய் தான் கொடுத்தாரு. அதனாலதான் அவரை வர சொன்னேன். அட பரதேசி பையலே, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த கறி குழம்ப நான் கையால கூட தொட்டுக்க மாட்டேன்டா. இவனுக்கெல்லாம் நான் சங்கீதத்தை எப்படா கத்து கொடுக்கறது? அவன் பாடினதை கேட்டியல்ல, நீயே சொல்லு. பாலிருக்கி பழமிருக்கி பசியிருக்கி கையில கல்லிருக்கி. தம்பி மணி பார்த்து சொல்லுங்க. மணி பார்க்க தெரியல இல்ல, அப்புறம் கடியாரா மாட்டு டைம் ஆச்சு. ஓ 2:30. உங்களுக்கு லெட்டர் வந்துருக்குண்ணே. அப்படியா? வரேண்ணே. யாருக்கிட்ட இருந்து? இங்கிலாந்து லெட்டர். இங்கிலாந்து ராணியா போட்டிருப்பாங்க. எரியா எரிச கலப்பாத. இது நான் எழுதும் முதல் கடிதம். நேற்று உங்கள் பாட்டை மிகவும் ரசித்தேன். யாரோ ரசிகர் இருக்காங்கப்பா. அது முதல் உங்கள் ஞாபகம் இருக்கிறது. இரவு முழுவதும் தூக்கவில்லை. என்னது? அண்ணே, இது வேற விஷயம். நானே படிச்சுக்கிறேன், நீங்க போங்க. ஒரு தடவை படிச்சு சொல்லுங்க தம்பி, கேட்டு போறேன். நான் படிச்சுக்கிறேன், போங்க. வணக்கம். இது நான் தங்களுக்கு எழுதும் முதல் கடிதம். கடிதத்தை எப்படி துவக்குவதென்றே புரியவில்லை. நேற்று தாங்கள் பாடியதை கேட்டேன், மனதை பறிகொடுத்தேன். அதற்கு காரணம் தங்களின் குரல் இனிமையா, பாடத் திறமையா, பாடலில் வெளிப்பட்ட உயர்ந்த கருத்துக்களா, இல்லை தங்களின் அழகிய உருவமா, எது என்றே எனக்கு விளங்கவில்லை. புரட்சி கவிஞரே, தங்களின் கொள்கை முழக்கம் கேட்டு தங்களின் தொண்டர் கூட்டத்தில் இடம் வகிப்பதா, இல்லை தங்களின் இனிய குரலை கேட்டு ரசிக்கும் ரசிகர் கூட்டத்தில் சேருவதா? இதற்கெல்லாம் மீறி தங்களின் அழகிய உருவம் என் மனதில் ஏற்படுத்திவிட்ட சலனத்தால் உங்களது காதலியாக மலர்வதா? இதற்கு முடிவு காண வேண்டுமெனில் நான் தங்களை நேரில் சந்திக்க வேண்டும். இங்கனும் அன்புடன் காமாட்சி. மகாகவி பாரதி புரட்சி பாடல்களையும் பக்தி பாடல்களையும் மட்டும் பாடவில்லை, காதலையும் பாடினான். காதல் 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 போயின் சாதல் சாதல் என்று காதலின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றினான். காதலியின் கண்ணசைவு கிடைத்துவிட்டால் காதல் காளைக்கு பெருமலையும் சிறு கடுகு என்ற பொருளில் காற்றிலேறி வெண்ணையே சாடுவோம்னு மகாகவி பாரதியார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஏய் சிவகாமி, இங்க பாடு. தந்தன்னா 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 தானா தானா தந்தன்னா தந்தன்னா தானா தந்தன்னா தானா 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 தந்தன்னா. பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு கண்ணில் போதைதான் ஏனோ, கண்ணுக்கு செல்ல கண்ணுக்கு இன்று காதல் தான் தேனோ. பார்வை தீரை தான் மூடும் நாணம் கொண்ட மானோ, கூடும் திருநாள் தேடும் வேளை இது தானோ. பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு கண்ணில் போதைதான் ஏனோ, கண்ணுக்கு சின்ன கண்ணுக்கு இன்று காதல் தான் தேனோ. பொண்ணுக்கு கண்ணில் போதைதான் ஏனோ, கண்ணுக்கு
பாசம் கொண்டு வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் நீ தந்த பூவுக்கும் நான் கொண்ட ஆனந்தம் கோடியுண்டு. பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு கண்ணில் போதைதான் ஏனோ, கண்ணுக்கு செல்ல கண்ணுக்கு இன்று காதல் தான் தேனோ. பார்வை திரைதான் மூடும் நாணம் கொண்ட மானோ, கூடும் திருநாள் தேடும் வேளை இதுதானோ. பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு கண்ணில் போதைதான் ஏனோ, கண்ணுக்கு செல்ல கண்ணுக்கு இன்று காதல் தான் தேனோ. நேரம் ஆச்சுல, வேகமா வாங்கலையே. கமாச்சு எங்க எவ்வளவு அவசரமா போற? வேலைக்கு போறேன். வேலைக்கா? வேலை அங்கல்ல, பம்பு செட்ல போயிரு, பின்னாடியே வரேன். என்ன சொல்றீங்க? ஏய், இப்ப வேலை முக்கியம் இல்ல, பம்பு செட்ல போயிரு, கொஞ்ச நாளில வரேன். நாங்க ஒண்ணு உடம்ப விக்கிற ஜாதி இல்ல. அப்படி இருந்தா இந்த கூலி வேலைக்கு ஏயா வரோம்? அட என்ன புள்ள ரொம்ப பிகு பண்ணிக்கிற? இன்னைக்கு ஒரு நாள் தானே, கொஞ்சம் அனுசரிச்சு போ புள்ள. அதுக்கு வேற ஆளை பாரு. ஏய், நீ- போய் அங்கிட்டு. ஏய், இங்க என்ன நட்டுட்டு இருக்க? உனக்கு வேலை கிடையாது, போ. நாள் முழுக்க வேலை செஞ்சாலும் உனக்கு கூலி கிடையாது, மரியாதை போ. போன்னு சொல்றல. ஏய், இங்க என்ன வேடிக்கை? வேலையை பாருங்க. ஏய், கொஞ்சம் நெல்லு. எதுக்கு அந்த பொண்ணுக்கு வேலை இல்லைன்னு சொன்ன? இனிமே அந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு முதலாளி சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னாரு? அவ சரியான சோம்பேறி பொண்ணு. வேலை செய்யும்போது வயிற்று வலின்னு போய் உட்காந்துக்கிற. அந்த நஷ்டத்தை நீயே கொடுப்ப? என்ன அது கொஞ்சம் கூட மனுஷத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? என்னடா நாக்கு ரொம்ப நீளுது, துண்டு துண்டா நெருக்கிடும் தெரியுமில்ல? உன்னால அந்த துண்டை கூட கிழிக்க முடியாது தெரியுமா? முடிவா கேக்குறேன், இப்ப அந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்க முடியுமா முடியாதா? இதுக்கெல்லாம் பயப்படுறவனா இல்ல. போ போ, வேலையை பாரு. அம்மா, எல்லாரும் அப்படியே இருங்க, யாரும் வேலை செய்யாதீங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. அத்தனை குடும்பமும் பரம்பரை பரம்பரையா இந்த பண்ணையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாமெல்லாம் உண்மையா உழைக்கிறோம், நேர்மையா நடக்கிறோம். அதனால என்ன சுகத்தை கண்டோம்? நாம வாங்குற கூலி நம்ம அரை வயிற்றுக்கே பத்த மாட்டேங்குது. நம்ம உழைப்புல வசந்து நிக்கிறவங்க இத நினைச்சு பாக்குறதே இல்ல. அவங்களுக்கு பிடிக்காதவங்கள வேணும்னே குறை சொல்லி வேலையை விட்டு அனுப்பிச்சிடறாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு உங்களுக்கு ஏற்படலாம். இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருந்தா எருமைகளோட கேவலம் நடத்துவாங்க. அதனால இனிமே நாம ஸ்ட்ரைக் பண்ணி கூலி உயர்வு வாங்காம இந்த இடத்துல யாரும் வேலை செய்யக்கூடாது. வேலை செய்யறவங்க என்னடா சொல்லிட்டு இருக்க? இவங்க கிட்ட நீங்க பண்ற அக்கிரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். கூலி வசதி கொடுக்காம அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. என்ன சொன்ன? அங்க என்ன சண்டை போட்டுக்கிட்டேன்? வாங்கடா இங்க. அங்க என்னடா தகராறு? ஐயா, இப்ப என்ன பண்ண தெரியும்? நீ பேசாத, நீ சொல்றா. முதலாளி கூலி உயர்வு கேட்டு தகராறு பண்றான் முதலாளி. நான் நியாயத்தை கேட்டா என்ன போட்டு அடிக்கிறான் முதலாளி. டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் அடிச்சிருப்ப? ஐயா, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. உன்னை மேடை போட்டு பேச விட்டதுனால தான் இந்த அளவுக்கு வந்து நிக்கிறேன். ஏன்பா
காலங்காலமா உங்களுக்கு வேலை கொடுத்து நல்லது கெட்டதுக்கெல்லாம் உதவி பண்ணா நேத்து பிறந்தவே உங்களுக்கு வசதி ஆயிட்டானா? அவன் சொல்லிதான் நான் உங்களுக்கு கூலி வேறு கொடுக்கணுமா? நான் கொடுப்பேன். என் மேல நம்பிக்கை இருந்தா என் நிலத்துல வேலை பாருங்க. இல்ல அவன் பின்னாடியே போங்க, கோஷம் போட்டுட்டு பட்டியா கிடைப்பீங்க. முதலாளி சொன்ன மாதிரி கூலி கொடுக்காம குறைச்சு கொடுத்துட்டாரு. என்னது? அதனால நாங்க யாருமே கூலி வாங்காம திரும்பி வந்துட்டோம். ஆமா தம்பி, நாங்களும் கூலி வாங்காம வந்துட்டோம். நியாயமான கூலி கிடைக்கிற வரைக்கும் நாங்க வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நீங்க கேட்டா தான் முடிவு பறக்கும். இனிமே உங்க பேச்ச மீறி நாங்க என்னைக்கு நடக்க மாட்டோம் தம்பி. அண்ணே, இன்னைக்கு நேர்ல போய் 2ல 1 கேட்டு வந்துருவோம். வாங்க. என்னடா கூட்டமா வரீங்க? அடட, தலைவரே வந்திருக்கிறாரா? இவ்வளவு பெரிய தலைவர் இந்த ஏழை விட்டு தேடி வரலாமா? சொல்லி விட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே. இங்க பாருங்க, உங்க கேள்வி கிண்ட கேட்கறதுக்கு நாங்க வரல. அப்ப எதுக்கு வந்தீங்களா? எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கூலியை கேட்க வந்திருக்கோம். அது என்னப்பா நியாயமான கூலின்னு கேக்குற? வழக்கமா குடுக்கறதுல குடுக்கறோம். நம்ம ஊர்ல ஆம்பளைக்கு 18 ரூபாயும் பொம்பளைக்கு 12 ரூபாயும் நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஆம்பளைக்கு 10 ரூபாயும் பொம்பளைக்கு 7 ரூபாயும் கூலியை குறைச்சு கொடுத்து ஏமாத்துறீங்க. இங்க பாருப்பா, இது கவர்மெண்ட் நிலம் இல்ல, என்னுடைய நிலம். இங்க நான் நிர்ணயிக்கிற கூலியை தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். என்கிட்ட தான் வேலை பார்த்தாகணும்னு உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலையே. இஷ்டம் இருந்தா நான் கொடுக்கிற கூலிக்கு வேலை பாருங்க. இல்ல எந்த ஊர்ல அதிகமா கூலி கொடுக்கறானோ அங்க போய் வேலை பாருங்க. நீங்க செய்யலன்னா வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டு வந்து வேலை பார்த்துக்க தெரியும். இது நாங்க பிறந்த ஊரு. வெளியில இருந்து வந்து இங்க யாரும் வேலை செய்ய முடியாது, செய்ய விட மாட்டோம். இது எங்க பெரியவங்க வாங்கின நிலம். இங்க யார வேணா வேலைக்கு வைக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. வெண்ணையார, நிலத்தை யாரும் நம்ம வாங்க முடியாதுங்க. நிலம் தான் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருக்கு. உங்க பாட்டம் பூட்டெல்லாம் அவங்க எல்லாம் எங்க? அவங்க எல்லாம் நிலம் வாங்கிடுச்சு. புரியல? மண்ணு உள்ள வாங்கிடுச்சு. நான் முடிவா சொல்றேன், கேட்டுங்க. இஷ்டம் இருந்தா வேலை பாருங்க. இல்ல நீங்க நட்ட நாத்தை எல்லாம் புடிங்கி போட்டு போங்க. ஐயா, அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. ஒவ்வொரு நாத்தும் நாங்க பார்த்து வளர்த்த குழந்தைங்க. எந்த காலத்திலையும் அதை மட்டும் நாங்க செய்ய மாட்டோம். ஆமா, நட்டதுக்கே கூலி கொடுக்கல, இந்த புடுங்கிறதுக்கு கூலி கொடுக்க போறீங்களாக்கும். உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க. இனி நியாயம் இங்க கிடைக்காது. அடுத்த வாரம் மந்திரி ஊருக்கு வர்றாரு. அப்ப எங்க பிரச்சனையை மனுவை எழுதி கொடுத்து அவர்கிட்ட பேசிக்கிறோம். வாங்க எல்லாரும் போறோம். வாங்கப்பா, இவங்கிட்ட அவன் கைய கால வெட்டி முடக்கி போட்டாதான் என் மனசு ஆறும். அட யாரா அவன்? அவனை வேட்டைக்கு வான்னு கூட கூட்டு போய் சுட்டுக் கொள்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதெல்லாம் செய்யக்கூடாதுரா. நாம தான் அடிச்சவனு அவனுக்கு மட்டும்தான் தெரியணும். ஊர்ல யாருக்கும் தெரியக்கூடாது. இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு சொல்லிட்டீங்கல்ல, வர திங்கக்கிழமை முடிச்சிடுறேன். அது என்னடா திங்கள் செவ்வாய்னு நாள் கிழமை பாத்துக்கிட்டு? அட அதுக்கு இல்லைங்கய்யா, வர திங்கக்கிழமை சுருளிப்பட்டிக்கு போறான். போற வழியே பாத்துறேன். பாக்குறது இருக்கட்டும். அவன் கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உங்க கச்சேரியை முடிச்சிருங்க. உங்க முகத்தை எல்லாம் காட்டாதீங்க. நம்ம கரியப்பட்டிக்கு போய் நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு 5-6 பேரை கூட்டிட்டு போங்க. அவனுக்கு எதுக்கு 5-6 பேரு? அவன் பாக்குறதுக்கு தான் சாதுவா இருக்கிறான். முரட்டு ஆளு. ஏன் உன்னையே சேத்துல போட்டு புரட்டி எடுத்தானே, மறந்துட்டியா? அன்பரே, வரும் திங்கட்கிழமை அன்று தாங்கள் கச்சேரிக்கு செல்லும் பொழுது வழியில் தங்களை தாக்குவதற்காக கரியாப்பட்டியிலிருந்து 6 ஆட்களை ஏற்பாடு செய்துள்ளனர். எனவே தயவு செய்து தாங்கள் கச்சேரிக்கு செல்ல வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வரும் செவ்வாய் அன்று அழகர் கோயிலுக்கு வந்தால் என்னை சந்திக்கலாம். நான் சிகப்பு ஆடையை உடுத்தி தலையில் மல்லிகை மலரை சூடியிருப்பேன். வருவீர்களா? அண்ணே, என்ன சொன்னாரு? யார் எழுதியிருக்கா? அது வந்து ஒண்ணும் இல்லம்மா, கச்சேரிக்கு கேட்டு எழுதிருக்காங்க. நான் போய் என்னன்னு பார்த்து கேட்டு வந்துடுறேன். அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறேம்மா. அங்க பாரு. தங்கராசு, என்னப்பா இவ்வளவு அவசரமா போறேன்? கச்சேரிக்கா? தங்கராசு, கச்சேரி ஊருக்குள்ள இல்ல, இங்கதான். எங்களை மீறி மேடை ஏறியா? இங்க பாரு, இந்த சலசலப்புக்கெல்லாம் 5 ஆள் நான் கிடையாது. உன்ன மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் சரி, நான் மேடை ஏறதான். என்ன யாரும் தடுக்க முடியாது.
கற்பகம். ஏய் நில்லடி. இருடி வரேன். அப்பாடா ஒரு வழியா முடிஞ்சது. என்னடி அவ்வளவு பெரிய சத்தம்? ஒண்ணு இல்லடி, எங்க அண்ணன் தான் கத்திச்சு. ஐயோ ரொம்ப வலிச்சிருக்குமே. வலி எல்லாம் பார்த்தா முடியுமா? ஏய் யாராவது வைத்தியர்கிட்ட காமிக்க வேண்டியதுதானே? எதுக்கு? அதான் உங்க அண்ணனுக்கு அடிபட்டு இருக்குமே, அதுக்கு மருந்து போடத்தா? எங்க அண்ணனையாவது அடிக்கிறதாவது யாரு அடிக்க வரேன்னு சொன்னாங்களோ அவங்கள தேடி புடிச்சு அடிச்சிட்டு வந்திருக்காரு. அப்பா அதுக்குதான் கோழிச்சார் குடிடான்னு எங்க அம்மா சொல்லிச்சு. அதான் மாட்டேன்னு ஒரே கலாட்டா. என்னம்மா மச்சி விட்டு காத்து குச்சி விட்டு பக்கம்? ஏ வரக்கூடாதா? இல்ல இல்ல திடீர்னு இந்த பக்கம் அடிக்குதுன்னு பார்த்தேன். ஏதோ பாடத்துல சந்தேகமா கேட்டு போ வந்திருக்காங்க. அப்படியா? கத்து கொடு கொடுக்க கொடுக்க குறையாம இருக்கிறது கல்விச்சல் ஒண்ணுதான். அது இங்க நிறையவே கொட்டி கிடக்குது, வேற எங்கேயும் கிடைக்காது, இங்கதான் வாங்கிக்கணும். அதுக்குதான் வந்திருக்கேன். இந்த பாரு, நீ பணக்கார பொண்ணு, என்னதான் படிச்சாலும் பாஸ் ஆக போறதில்ல. ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் செட்டில் ஆயிரு. கொஞ்சம் நில்லுங்க. கேக்குறேன், தப்பா நினைக்காதீங்க. என்ன இன்னைக்கு கோயில்ல ஒட்டுமொத்தமா எல்லாரும் சிகப்பு சரியா போட்டிருக்கீங்க? இதுக்கு செவ்வாய்க்கிழமை துர்கையம்மனுக்கு பூஜை, அதனாலதான் எல்லாரும் சிவப்பு புடவை கட்டிட்டு வந்திருக்கோம். இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? இல்லடி, சாமி ஊர்வலம் வர்றத பாத்துட்டு இருக்கேன். அத பாத்துட்டேல, வா போலாம். சிஸ்டர் சிஸ்டர், அண்ணா அண்ணா, என்னம்மா சாமி வந்தியா? என்னென்ன கோயிலுக்கு வேற எதுக்கு வருவாங்க? அதான் ஏதோ ஞாபகத்தை கேட்டேன். அம்மா இவங்க இங்க? அட சும்மா இல்ல. ஏண்டி உங்க அண்ணன் கோயிலுக்கே வரமாட்டாருன்னு சொன்ன? அது வந்து ஒண்ணு இல்லம்மா, என் சிநேகித ஒருத்தன் கோயிலுக்கு சாமி கும்பிட மதுல இருந்து இங்க வர்றோம்னா அவனை தான் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். தேடி வந்தவங்களை பார்த்தாச்சா? நீ வேற பார்த்தா நான் ஏன் நிக்கிறேன்? தங்கச்சி, நான் இங்க வந்ததை உன்னை கூட்டி போவதான். இன்னைக்கு சாயங்காலம் கச்சேரி இருக்கு, நீ சீக்கிரம் சாமி வா போலாம். அப்ப சிவகாமி அது இங்க நிக்கட்டும், நீ வா. வரேன். அட வா. சொல்லுங்க சார், நான் ஏன் சார் தப்பு பண்ணேன்? ஏன் பிடிச்சி போறீங்க? கேளுங்க சார், தயவு செய்து விட்டுருங்க. என் புள்ளைய விட்டுருங்க. அவன் எந்த வம்புக்கு போகாதீங்க. நம்ம கச்சேரிக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அண்ணே பொறுத்தா பூமியே ஆழ்வார்ண்ணே. வட ஸ்டேஷனுக்கு எதுக்குங்க என்ன பிடிக்கிறீங்க? டேய், பொறுத்தார் பூமையாடுவான்னு சொன்னல, போய் ஆண்டு வா. நீ இந்தடா என்ன எதுக்கு பிடிக்கிறீங்க? அண்ணே பொறுத்தார் பூமி ஆழ்வார்ண்ணே, வாங்கண்ணே. சரி வாங்க, எல்லாரும் ஆண்டு வருவோம். வாடா ஸ்பீடா. ஐயோ இங்க வருண்ணே. சபா, சரியான சந்திப்பு. என்ன தம்பி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சைலண்டா வர்ற, இதான் அவன் வேலை இல்ல? கையை விடு சார், நானே வரேன். விட்டுரு சார், அவன் ஜெயில் தெரியும், போயிடுவான். இப்படி எடுத்துட்டு போறாங்களே, வேற எப்படி எடுத்துட்டு போக சொல்ற? காலை பிடிச்சி தரத்தன்னு எடுத்துட்டு போனா சந்தோஷமா இருக்குமா? எங்களுக்கு பின்னாடி ஒருத்த வாயில துணி வச்சு அழுதுட்டு வர்றான் பாரு, அவனை நாலு போடுங்க சார். கையெடுத்து கூப்பிடுறீங்க ஐயா, ஐயா தவிராசு ஐயா. சார் என்னையா? கொஞ்சம் பேப்பரும் வச்சு எழுதுறதுக்கு ஒரு பேடும் பேனாவும் கொடுக்குறீங்களா? எதுக்காக நீ அவர்கிட்ட பேடும் பேனாவும் கேக்குற? புஸ்தகம் எழுத போறேன். புஸ்தகம் நீயே எழுதுற? பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஜெயில இருக்கும்போது புஸ்தகம் எழுதலையா? அவங்க எல்லாம் தலைவருங்க எழுதுறாங்க. ஏன் நான் தலைவராக மாட்டேனா? தலை வேற நீ வேறையா தான் இருக்கிற. ஆமா, உன் புஸ்தகத்துக்கு பேர் என்ன? கம்பிகளுக்கு பின்னால் ஒரு கான குயில். அந்த கான குயில் யாருப்பா? நான் தான்.
அது தப்பு. அப்படி வைக்காத. நான் சொல்ற மாதிரி வை. சொல்லுங்க. கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு. அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். பெரிய மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு உள்ள வந்திருக்காரு. சத்திய சோதனைன்னு புஸ்தகம் எழுத போறாரு. நீயே ஒரு சொறி நாயி, ஒரு குண்டா சோத்தையும் ஊறுகாயையும் பார்த்தா அந்த ஓரமா உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திங்கிற நாயி, நீ புஸ்தகம் எழுத போறியா? அந்த பக்கம் ஏட்டையா, இவர் தொந்தரவு தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் வேற ரூமுக்கு மாத்துங்க. என்னது ரூம் மாத்தணுமா? ஏண்டா இதென்ன லாட்ஜா அடிக்கடி ரூம் மாத்துறதுக்கு? அவர்கிட்ட சொல்லி அவரன் ரூம் பாயா? டேய் வாடா அந்த பக்கம். வீட்டுல பொண்டாட்டி தொல்லை, இங்க வந்தா உங்க தொல்லை, ஹெட் ஆபீஸ்ல அதிகாரிங்க தொல்லை, இப்படி ஏன் ஆளாளுக்கு தொல்லை பண்றீங்க? ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன் ஐயா. சரி சரி தம்பி, எல்லாம் இவனால வர்றதுப்பா. இவன் வெளியில இருந்தாலும் நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கான், உள்ள வந்தாலும் தொல்லை கொடுக்குறான். இவன் ஒரு பெரிய மேதாவி மாதிரி, இவனால எப்பவுமே பிரச்சனை தான். இங்க பாரு, நீ ஒரு பாட்டு பாடுப்பா. ஏட்டையா நான் எடுத்து பாட போறேன் நல்ல பாட்டையா. ஏட்டையா நான் எடுத்து பாட போறேன் நல்ல பாட்டையா. அது ஏழைகளை ஏய்ப்பவர்க்கும் ஏமாத்தி பொழைப்பவர்க்கும் கோழமன கொண்டவர்க்கும் வேட்டையா வேட்டையா. வேட்டையா நான் எடுத்து பாட போறேன் நல்ல பாட்டையா. ஏட்டையா நான் எடுத்து பாட போறேன் நல்ல பாட்டையா. எங்களை போல் ஜனங்கள் எல்லாம் ஏதோ ஒரு நேரத்துல இங்க வரும் நேரம் மட்டும் செய்திங்கதான். ஆனா உங்களை போல் உள்ளவங்க ராத்திரியும் பகலிலையும் எப்பவுமே கவர்மெண்ட் செய்திங்கதான். நாங்க அடிமைங்கதானாலும் சுதந்திரமா திரிவோம். ஆனா ஐயா உங்க நிலைமை என்ன உங்களுக்கே தெரியும். ஏட்டையா நான் எடுத்து பாட போறேன் நல்ல பாட்டையா. அது ஏழைகளை ஏய்ப்பவர்க்கும் ஏமாத்தி பொழைப்பவர்க்கும் கோழமன கொண்டவர்க்கும் வேட்டையா வேட்டையா. ஏட்டையா நான் எடுத்து பாட போறேன் நல்ல பாட்டையா. தங்கராசு, உன் பாட்டுல எங்க நிலைமைய அப்படியே புட்டு புட்டு வச்சிட்டியே. இத மேல இடத்துல சொல்ல எங்களுக்கு நாதியே இல்லையே. எங்களுக்கு தான் இல்ல, எங்க பிரச்சனைகளை சொல்லி அமைச்சர்ட்ட மனு கொடுக்காம இருந்தா நீங்க என்னடா அதுக்குள்ள பிடிச்சு உள்ள தள்ளிட்டீங்க. நீங்க அமைச்சருக்கு கருப்பு கொடி காட்ட போறதால சொன்னாங்க. நாங்க எங்க கருப்பு கொடி காட்டுறது? இவனை தான் தூக்கி காட்டணும். நீங்க மட்டும் ரொம்ப சகப்பா. சும்மாரா, நாங்க சொல்லலான்னு தான் இருந்தோம். எங்களை புடிச்சு உள்ள வச்சிட்டீங்களே. எங்களை வெளியே திறந்து விடுங்க, உங்க பிரச்சனையும் சேர்த்து நாங்க சொல்றோம். அப்படியா? கருப்பு கொடி காட்ட மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு தாராளமா வெளியே போங்க. அண்ணே, இவர் தானே போலீஸ்? இல்லடா, இதாண்டா போலீஸ். அப்ப நம்ம ரெண்டு பேரும் கைதி அண்ணே. டேய் சும்மாரா, எழுதி தரேன் தொடங்க சார். சீக்கிரமா வேலையை பாருங்கடா. ஏயா ஏனா உங்களுக்கு இந்த பக்கம் வழி இல்ல, அந்த பக்கம் வேலை எல்லாரும் இந்த பக்கம் தான் செய்யறாங்க. நாங்க மட்டும் அந்த பக்கம் போய் என்ன வேலை செய்யறோம்? வேலையா? இங்க என்னடா உனக்கு வேலை? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. போப்பா. ஐயா இருங்க. டேய் நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோமே அது சொல்றாருடா. ஐயா நீங்க தப்பா எடுத்து கூடாது. கச்சேரி வாசிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க, போனா புடிச்சு போட்டாங்க. என்ன பண்றது? மூஞ்சி பாருங்க. சங்கீதத்துக்கு இவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அடுப்போது கூட தெரியாது, ஆனா தபேலா வாசிக்கிறானே. சும்மா இருங்க, நானாவது தபேலா வாசிச்சேன், இவர் ஹார்மோனியம் வாசிச்சாரு. நல்லா இல்ல, குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏண்டா நாயே, நான் ஒன்ன சொல்ல பதிலுக்கு நீ என்ன சொல்லணுமா? நீ சொல்லலாமா? நான் ஒன்ன என்ன வேண்டா. ஐயா ஐயா ஐயா, இந்த நாயால உங்க அருமை தெரியாம உங்களை சப்பு சப்புன்னு அப்பிட்டையா. அதெல்லாம் தெரியுண்டா உங்களுக்கு. போங்கடா. ஐயா ஏதோ பண்ணி கூட சேர்ந்த கண்ணு மாதிரி நாங்க ஜெயிலுக்கு போனோம், ஒரே நாள்ல திரும்பி வந்துட்டோம். இப்ப எங்களுக்கு வேலை. ஜெயிலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. போங்கடா. இருங்க, அப்போ ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் திரும்பவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப எங்களுக்கு வேலை தர முடியாது. எட்ற கையா, எட்ற நாய. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், இவனுக்கு ஒரு வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை தலை வேற.
இப்படி கடனுக்கு தின்னே உடம்ப வளர்க்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஆமாண்டா, இந்த ஊர்லயே இவர்தான் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காரு. இதுல நாங்க கடனுக்கு சாப்பிட்டு தான் உடம்ப வளர்த்துட்டோம். சாப்பிட்டது போண்டாட்டி. என்ன சொன்ன? அது ஊசி போனது. ஊசி போன போண்டாவா? அந்த ஊசி போன போண்டாவை தின்னே இந்த நாய் பண்ணி மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்குது. நான் மட்டும் சாப்பிட்டேன். என்னது? ஏன் நீங்க சாப்பிடலாம்? என்ன சொன்ன? ஐயோ, நீ போலீஸ். ஒளியாம் பாரு, அந்த பெருச்சாய் மண்டையில சுடுதண்ணி புடிச்சு ஊத்தியா. அப்ப நான் வரட்டுமா தம்பி? வாங்க. ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் தம்பி. ஏங்க? உங்களை அன்னைக்கு ஜெயில இருந்து விடுவிச்சேன் இல்லையா, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டாங்க ஐயா. ஐயோ, அதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா. எதுக்குங்க? என் சொந்த ஊரு அந்த தண்ணி இல்லாத காடு தான். போங்களேன், இங்க பாருங்க. உன் தலைய பாக்கும் போதே நினைச்சேன் உங்க ஊர் தண்ணி இல்லாத காடா தான் இருக்கும்னு. சும்மா விளையாடாதீங்க தம்பி. இவ்வளவு பெரிய மைதானத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நான் எப்படி விளையாடாம இருக்க முடியும்? தம்பி, ஒரு பந்தேடு வீசி பாத்துறேன். சரி, வரேன் தம்பி. தம்பி, ஒரே ஒரு நிமிஷம். சார், கேட்டு சார் கூப்பிட்டீங்களா? ஒண்ணுமில்ல, என்னத்தான் உங்க புண்ணியத்துல தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டீங்க. அடுத்து வர்றவங்கள கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல விட்டு வைங்க. நான் பாத்துக்கிறேன். சரி, வரேன் தம்பி. ஆமா, நீங்க போங்க. இவர் பெரிய ஜில்லா கலெக்டர், இவர் பாத்துக்குவாரு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பண்ணி பேச்சுக்குன்னா எதை வேணாலும் பேசிடுறதா? ஏன் தம்பி இல்ல? அவர் என்ன ஊமையா? என்ன எதுக்கெடுத்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி முந்துற? ஏன் எங்களுக்கு வாய் இல்லையா? இந்த மாதிரி வாயிலே ஊத்திடுவேன். தங்கராசன, தங்கராசன, தங்கராசன இல்லைங்களா? அவர் வெளியே போயிருக்காரு. அப்படியா? கொஞ்சம் நில்லுங்க, என் பேருக்கு ஒரு லெட்டர் வரும், அதை வாங்கி வைன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. தரீங்களா? உங்களோட குடுக்க சொல்லி கேட்டு போனாரா? ஆமா, சொன்னாரு. அப்படியா? இந்தாங்க. தம்பி, லெட்டர் வந்திருக்கா? ஆமாண்ணே, வந்துச்சு. வீட்டுல கொடுத்துருக்கண்ணே. யார்கிட்ட கொடுத்தா? உங்க தங்கச்சி என்ன? நீங்க சொன்ன அசலி வாங்கிருச்சு. அதுக்கு எப்ப கொடுத்த? எனக்கு வந்து என்ன தானே கொடுக்கணும். நீ என்ன புரியாத ஆளா நீனு? கற்பங்க, என் லெட்டர் வந்துச்சாமே. எங்க அது? நீ யார வாங்கினா? கொண்டா. கொடுத்துருவேனா? அப்படி யார் எழுதியிருக்காங்க எனக்கு தெரியாம. நான் பாக்குறேன். நீ படிக்க கூடாது. அப்ப நீயே சொல்லு. இது பெரியவங்க பிரச்சனை. நீ போய் உள்ள உட்காந்து ஒழுங்கா படிப்போ. கோபமா? நான் தங்களை ஏமாற்றுவதாக நினைக்க வேண்டாம். நான் செவ்வாய் என்று கோயிலுக்கு வந்திருந்தேன். ஆனால் எதிர்பாராத விதமாக நிறைய பேர் சிகப்பு உடை அணிந்து வந்திருந்ததால் தங்களால் என்னை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. ஏன், நீயாவது வந்து பேசியிருக்கலாமே என்று தாங்கள் கோபப்படுவது எனக்கு தெரிகிறது. தங்கள் தங்கை உடன் இருக்கும் பொழுது நான் எப்படி என்னை வந்து அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியும்? எனவே நாளை மாலை நமது ஊர் ஆற்றங்கரை மதகருகே தங்களை நிச்சயம் சந்திக்கிறேன். இப்படிக்கு அன்புடன், காமாட்சி. இப்ப எங்கடா என்ன கூட்டிட்டு போற? இன்னைக்கு ஏகப்பட்ட வருமானம் வரப்போகுது. எல்லாம் நம்ம தொழில் விஷயமா தான் கூட்டி போறேன். சரி, பொட்டியும் கைமா என்ன எங்க கூட்டி போற? நம்ம கறிக்கடை பாய் தான். ஏன் அந்த பாய் சங்கீதத்துக்கு நம்ம வீட்டுக்கு வர மாட்டாரா? அவருக்கு வர நேரம் இல்லையா? நம்ம போய் அங்க வாய்ச்சி கொடுத்தோம்னா அவரும் கறியை வித்த மாதிரியா இருக்கும், நம்மளும் சொல்லி கொடுத்த மாதிரியா இருக்கும். நான் வரமாட்டா. நான் ஒரு சங்கீத வித்துவான். கறிக்கடைக்கெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன். அவர்கிட்ட நம்ம பணம் வாங்கியிருக்கோம். சொல்லி கொடுக்கல, அவர் அருவாளோட இங்க வந்துருவாரு. எவ்வளவு வாங்கியிருக்க? 500 ரூபா. என்ன ரேஞ்சில பாடின வாய் இது? இந்த வாயை 500 ரூபாய் கறிக்கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் அடகு வச்சுடா. புரியுதுல? வாங்க. அடே குருதேவரா, வாங்க வாங்க வாங்க. வாடா, நீ வந்து உட்கார்ந்து வாசி. பாய், சொல்லுங்க. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எங்க பாடுங்க. சரி கரி சரி கரி சரி கரி சரி கரி. பாய், நான் சொன்னது அந்த கறி இல்ல, அடி வயிற்றிலிருந்து வருமே அந்த கறி. அந்த கறி இந்த கறி ஒண்ணுதான். எங்க சொல்லுங்க. சரி சரி சரி. பாய், 1/2 கிலோ கறி கொடுங்க, கூடவே ஈரல் சேர்த்து போடுங்க. இத பாருங்க. கொஞ்சம் இருங்க, வியாபாரத்தை முடிச்சிட்டு வரேன். ஏண்டா, இந்த ஆளு இன்னைக்கு பூரா இந்த ஒரே ஆட்டை வச்சு வித்துக்கிட்டு இருப்பான். அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? நல்லா இருக்குடா. இப்பதான் ஒருத்தி வந்து 1/2 கிலோ கறி கொடுங்க பையன் கேட்டிருக்கா. அடுத்த வந்து கால் கறி கேட்பான். அதுக்கு அடுத்தவன் கிட்னி கேட்பான். அதுக்கு அடுத்தவன் மூளை இருக்கான்னு கேட்பான். இவங்களுக்கெல்லாம் சங்கீதம் கத்து கொடுத்தா ஏன் மூளை போயிடும். நல்லா இருக்குடா இன்னைக்கு சங்கீதத்தோட நிலைமை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கடன் வாங்கிட்டு இருக்கோம்ல. குருவே, இப்ப ஆரம்பிங்க. முதல்ல நின்னு கோரி வரமா ஆரம்பிச்சிருங்க. நின்னு கோரி. நின்னு கோரி
வரணும் நின்னு கோரே வரணும் நின்னு கோரே வரணும். சங்கீதம் உனக்கு என்னன்னு தெரியுமாடா? உனக்கு சுட்டு போடுற சங்கீதம் வராதுடா. கறிக்கடைகள் சங்கீதம் கத்து கொடுக்கணும் என்ன கொல்லணும்? கறியை கொத்துறா, சங்கீதத்தை எல்லாம் கொட்டாதுடா. எடுத்து வரா தினங்கோ ஏன் மரகதமே மணிக்குயிலே தனித்தனியாயிருந்து வந்தேன் இப்போ சாமி வந்து தேடி வந்தேன் இனிமேல எப்பவுமே இணைஞ்சிருக்க ஆசையா என்னங்க? ஆமா, யாருக்கோ காத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. திடீர்னு ஏன் போறீங்க? நான் யாருக்கா காத்திருந்தனோ அவங்க இங்க வரல, அதான் நான் கிளம்பிட்டேன். கண்டாங்கி துணி உடுத்தி கனகாம்பர பூவு வச்சு கண்ணலையோ நெஞ்சிலையோ உங்களைத்தான் பூட்டி வச்சு கணக்காக ரசிச்சிடத்தான் கரையோர வருவேன்னு கடிதத்துல எழுதிவிட்ட காமாட்சி நான் தானே. இன்னுமுமா புரியல? நான் நினைச்சேன் நான் போற இடத்துக்கெல்லாம் நீ பின்னாலே சுத்தி சுத்தி வரும்போது அது நீயா தான் இருப்பேன்னு. நான் சந்திக்க சொல்லி எழுதின இடத்துக்கெல்லாம் வந்தீங்களே, ஆசை இல்லாமையா வந்தீங்க? இப்பவும் ஆசையோட தான் வந்தேன். ஆனா ஒண்ணு நினைச்சில்ல, என் காமாட்சி நினைச்சுட்டான். காமாட்சியை நான் உண்மையா காதலிச்சேன். அவ என்னோட பாட்டை ரசிச்சவ, என் கருத்துக்களை ஏத்துக்கிட்டவ, என்ன உயிருக்கு உயிரா காதலிச்சவ, எனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு துடிச்சவ. அவளை பார்க்க தான் நான் ஆசையா வந்தேன். அவளுக்கு பதிலா நீ வந்து நிக்கிற. நான் காதலிச்சது என் காமாட்சியை தான். என்னங்க நீங்க பிரிச்சு பேசிக்கிட்டு? காமாட்சிங்கிறது நான் எழுதின லெட்டர்ல போட்ட பொய் கையெழுத்து தானே. அதனாலதான் எல்லாமே பொய்யா போயிருச்சு. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்ற மாதிரி என் கடித காதலி என் வாழ்க்கைக்கு ஒத்து வராமலே போயிட்டான். என்ன சொல்றீங்க? என்ன மறந்துருன்னு சொல்றேன். இது நடக்காத காரியமா? தேவையில்லாத கலைய ஆரம்பத்திலே கிள்ளி எறிஞ்சிடணும். அதை வளர விட்டா அவ்வளவு நல்லதில்லை. இது கலையெல்லாம் இல்லைங்க, வேர் விட்டு விழுது விட்டு ஆலமரம். என்ன பணக்காரன் தானே வெறுக்கிறீங்க? எல்லாத்தையும் உதறிட்டு வர நான் தயாரா இருக்கேன். இந்த பாரு, நீ புரியாம பேசுற. கட்டுனவள அவ பிறந்த வீட்டுல இருந்த அந்தஸ்தை விட ஒரு வடி மேல வச்சு பாக்குறதான் உண்மையான ஆம்பளை கிழக்கு. நீ கோடீஸ்வரர் வீட்டு ஒரே பொண்ணு, உன்னை இதுக்கு மேல அந்தஸ்து வச்சு பார்க்க என்னால முடியாது. இத பாருங்க, நீங்க என்ன ஏத்துக்கலன்னு கோழத்தனமா உசுர விடுறவன் நான் இல்ல. போராடுவேன், உங்களை புருஷன் அடையிற வரைக்கும் போராடுவேன். உங்க அப்பா மாதிரி இருக்கிற எல்லா முதலாளிகளையும் எதிர்த்து நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன அடைய போராடுவேங்கிற. எனக்கு இதெல்லாம் தேவையா? என்ன பொறுத்த வரைக்கும் என்னைக்கு நான் உங்களை முதலா பார்த்தேனோ அன்னைக்கு நான் உங்களை என் புருஷனா நினைச்சிட்டேன். நான் நீங்க தொட்டு தாலி கட்டாத மனைவி. நான் நினைச்ச மாதிரி உங்களை என் புருஷனா அடையாம விட மாட்டேன். இது சத்தியம். மதுரை மல்லி, தஞ்சாவூர் கொழுந்து வெத்தலை, கேரளத்து தேங்காய், காஷ்மீர் ஆப்பிள், சிறுமலை வாழைப்பழம். அசத்துட்டோம்ல. ஏமாமா மாசம் ஓடிட்டு இருக்குதுல்ல, காலகாலத்துல என் தம்பிக்கு உன் மகளை கட்டி வச்சிட்டீங்கன்னா ஏதோ என் கையில இருக்கிறது நீங்க கொடுக்கறது சேர்த்து மதுரையில ஒரு ஃப்ளோர் பில் வாங்கி கொடுத்துருவோம்ல. என்ன மாமா, வர தையிலே முகூர்த்தத்தை வச்சுக்க வேண்டியதானே? அதுக்கு இல்ல மாப்பிள, அவ பச்சை குழந்தை, அவளுக்கு கல்யாண வயசு வந்துச்சுங்கிறதைய என்னால நம்ப முடியல. என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, வாக்கு கொடுத்தா மாற மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் என் மக உன் தம்பிக்கு தான். அப்ப தட்ட மாத்திக்குவோம். ஏண்டா வேலை இல்லைன்னதுக்காக முதலாளின்னு கூட பார்க்காம கண்ணத்துல அரைஞ்சல்ல, அன்னைக்கு விட்டுட்டேன்னு பாத்தியா? இவங்களை விடாதீங்க சார். ஓஹோ, எங்களை காட்டி கொடுத்தது நீங்க தானா? ஆமா ஐயா, எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்திருக்காரு. ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்தா எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? அவரோட பாதுகாப்புக்காக உங்களை கைது பண்ணி உள்ள வைக்க சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கு. என்னது அவர் பேசுறது இவனுக்கே புரியல. ஏயா, ஈரான்ல இருந்து ஒரு மந்திரி டெல்லிக்கு வந்ததுக்கு தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு மூலையில் திண்ணையில் உட்கார்ந்து இருக்கிற எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? ஒரு தடவை லிஸ்ட்ல வந்துட்டா நாட்டுல எது நடந்தாலும் உங்களை தான் கைது பண்ணுவோம். ஓஹோ, தலைவருக்கு ஊருக்கு போனா எங்களை வெளியே விட்டுருவீங்க, மறுபடியும் தலைவர் வந்தா உள்ள போட்டுருவீங்க. இந்த ஜனநாயக நாட்டுல எங்களை சுதந்திரமா வாழ விட மாட்டீங்களா ஐயா? ஏயா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் கலப்படம் செய்யறவன் எல்லாம் வெளியே விட்டுட்டு எங்களை ஏன் உள்ள முடிச்சு வைக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம். சார் சுமாருக்கு சார், இவங்க இப்படித்தாண்டா ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம், ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம். அங்க போனா நம்மளையும் பேச விடுறது இல்ல, இவங்களும் வாயால பேசுறது இல்ல. ஆளுக்கு ஒரு கம்பு எடுத்துட்டு விளையாண்டுறாங்கடா. ஐயா, என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் எவ்வளவோ சொன்னேன், இவர் கேட்க மாட்டேன். கைகால பாயிடுச்சு. இது என்னமோ புதுசா ஒரு கதையை சொல்லி ரொம்ப குழப்பறானே. நான் தான் சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். ஃபாரின் மந்திரி இங்க வர்றாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நம்ம உள்ள முடிச்சு போடுறாங்க. அது ஃபாரின் கேஸ்.
நீ இவர் அடிச்சது சொல்ற இது லோக்கல் கேஸ்ரா. நடக்குதா? கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. ஏன் சார் ஒரு மனுஷனை ஒரு தடவை சப்புன்னு அப்புனா என்ன தண்டனை? ஜெயில் தண்டனை. இன்னொரு தடவை சப்பு சப்புன்னு 2 தடவை அப்புனா அதே தண்டனை தான். அப்போ 2வது தடவை அப்புனாலும் அதே தண்டனை தானா? நின்னு கோரே வரணும் வரணும். கொடுக்காமலே சஞ்சய், ஜோசப் ஐயா பாருங்கடா, பஸ் வர போகுது, ரெடியா இருங்க. குருவே குருவே குருவே, வணக்கம் வணக்கம், ஆசீர்வாதம் பண்ண குருவே. குடு வாங்க வாங்க. என்ன குருவே 2 பேருக்கு சேர்ந்து ஆசீர்வாதம் பண்றியா? குருவே இன்னும் குறை கத்துக்கிட்டேன்ல, அதையே சாதகம் பண்ணிட்டு இருந்தேன். மாசத்துல 4 கச்சேரி. இவங்க எல்லாம் என் பக்கவாதிய கோஷிங்க. இந்த பல பற்றைகள்லாம் உனக்கு பின்வாசிப்பா? ஆமா குருவே, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ல, எல்லாம் உங்க தயவுதான். ஆமா, நீங்க எங்க புறப்பட்டீங்க? நாங்களும் கச்சேரிக்கு தான். வாத்தியங்களா காணோம்? பின்னாடி வருது. வாத்தியங்கள்லாம் அங்கேயே இருக்குது. இன்னொரு வித்தியாசம், நீங்க மேடை போட்டு வாசிப்பீங்க, நாங்க உள்ள போனா அவங்க வாசிப்பாங்க. நாங்க மேடை ஏறி வாசிக்கிறோம், நீங்க உள்ள போய் வாசிக்கிறீங்க. ஆக 2 ஒண்ணுதான் சொல்லுங்க. பிஸியா இருக்கீங்க. இல்ல, ஒரு கையில மல்லிகைப்பூ, ஒரு கையில பிஸ்லரி பாட்டில். சுத்தமா இருக்கணும்ல? அம்மா ஏற்கனவே ரொம்ப சுத்தம் இல்ல. பாய், அந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்க. டேய் வேணாண்டா, தொண்டை கட்டிக்கு போகுது. கேப்பமே. சரி பாடுங்க. நின்னு கோரே வரணும். இவன் திருந்தவே இல்லடா. கையில கத்தி இருந்தா கொத்தி என் கையை எடுத்துருப்பான். நீ பாடு. ஏண்டா நாய, எங்கேயோ கறி கொத்திட்டு இருந்தவன்லாம் என் முன்னால நின்னு பாட ஆரம்பிச்சான்டா. அவன் நேரம் சார், இங்க வாங்க சார். அடடே, கோழிக்கறியா? இன்னைக்கு என்னமா விசேஷம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விசேஷம் இருந்தாதான் கோழிக்கறி சாப்பிடணுமா? நம்மள மாதிரி யாருக்கு தினமும் சாப்பிட முடியுமா? எனக்கு வேலை இல்ல. அப்பா வருமானத்துல கஞ்சிக்கு தவிக்கிறப்ப கோழிக்கறி தேவையா? அண்ணே, அப்பாவோட சிநேகிதர் ஒருத்தர் கோழி பண்ண வச்சிருக்காரு, அவரு கொடுத்ததுதான் இது. ஏமா, இன்னைக்கு சும்மா கிடைச்சிருச்சு, நாளைக்கும் இதே மாதிரி சும்மா கொடுப்பாங்களா? அதுக்காக கோழியே சாப்பிட கூடாதுங்கறியா? அது இல்லம்மா, நமக்கு கிடைக்காதத நாம நினைக்காம இருக்கிறது நல்லது. ஏழைங்களை செல்வம் தேடி வந்தா கூட வேண்டான்னு சொல்லணும், அப்படித்தானே? நான் அப்படி சொல்லலையே. நீ அப்படிதான் சொல்ற. என்னம்மா சொல்ற? உன்னை தேடி தேடி வந்தவள ஓட ஓட விரட்டினியே, அது சொல்ற. அவளை ஏத்துக்கிற தகுதி எனக்கு இல்லம்மா. அவன் உன் தகுதியை பார்த்தா ஓடி வந்தா அவன் உன் மேல உயிரியே வச்சிருக்கானே. இந்த பாரு, இனிமே அதை பத்தி பேசுன எனக்கு கெட்ட கோவம் வராமா. அண்ணே அண்ணே, என்னம்மா இது அதிசயமா இருக்கு? காலையில 8 மணிக்கு முன்னால நீ எந்திரிச்சு நான் பார்த்ததே இல்ல. இப்பெல்லாம் என்னடா, நான் காலையில எந்திரிச்சிடுற, பூஜை எல்லாம் பண்ற, ஒரு கோயில் விடாம சுத்துற. என்னம்மா ஆச்சு? அது ஒண்ணும் இல்லப்பா, நான் உன்னை வேண்டிட்டு இருக்கேன், அது நிறைவேறணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லாரு. அடாடாடாடாடா, எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு உண்டுமா. உனக்கு என்ன குறைச்சல? ஊர்ல இருக்கிற கோயில்லாம் சுத்தி சாமியே புடிச்சிட்ட, அப்புறம் நான் எதுக்கு? சாமி ஆசீர்வாதம் பண்ணாலும் பெத்தவங்க மனசு நிறைஞ்சாதான்ப்பா நடக்கும். என் நிறைஞ்ச மனசோட சொல்றமா, நீ நல்லா இருப்ப. ஆமா, என்ன விஷயம்? வேண்டுதலை வெளியே சொல்லக்கூடாதுல்ல, அதனால நிறைவேறினதுக்கு அப்புறமா சொல்றேன்ப்பா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். போ. என்ன கியூல நிக்கிறாங்க? நம்ம நாட்டுல கீவுக்கு என்ன பஞ்சமாடா? மண்ணெண்ணைக்கு நிப்பாங்க, பாமாயிலுக்கு நிப்பாங்க, அரிசிக்கு நிப்பாங்க. ஐயா, இது என்னையா கியூல நிக்கிறாங்க? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் அரசாங்கத்துல நிலப்பட்டா கொடுக்குறாங்க, அதுக்கு தான் இந்த கியூ. என்ன வாங்கண்ணே. அது நம்மளுக்கு இல்ல, வேற யாருக்காவது இருக்கும். நம்மளும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம்ல. டேய் சொன்னா கேடுறா. வாங்கண்ணே. டேய் சொன்னா கேடுறா. டேய் வேணாண்டா. வாங்க. கண்ணப்பன் வணக்கம்.
காலையில இருந்து நிக்கிறோம்ல தெரியலையா? நாங்களாம் இழிச்ச வாங்கலாம். ஐயா நீங்க போய் ஜெயிலுக்கு போனீங்க? நான் ஜெயிலுக்கு போல. என்ன? எங்க அப்பா தான் போனாரு. அவர் செத்து போயிட்டாரு. எனக்கு கொடுக்குறாங்க. பாத்தியாடா, இவங்க அப்பனுக்கு இவன் கொல்லி கூட போட்டிருக்க மாட்டான். இவங்க அப்பன் செத்து இவனுக்கு நிலம் வாங்கி கொடுக்குறான். இவங்க அப்பனுக்கு 6 அடி, இவனுக்கு 2.25 அடி. டேய், காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல, பசி தாங்க முடியல. வாடா 2 இட்லி சாப்பிட்டு வரலாம். அண்ணே, இப்படி பசிய பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம பட்ட வாங்க முடியாது. போங்க. டேய், இதுக்கு வருதுடா, ஓடி போயிட்டு வந்துடுறேன்டா. நீங்க இதுக்கு போனீங்கன்னா அப்புறம் கியூல நிக்க முடியாது. அப்புறம் எனக்கு மட்டும் தான் பட்டா கொடுப்பாங்க. தாய்க்குளம் எல்லாம் கொஞ்சம் வேகமா நடங்கலாமா? ஓட மாட்ட. அண்ணே, அன்னைக்கு ஜெயிலுக்கு போனதை பத்தி கேவலமா பேசுனீங்களே, இன்னைக்கு பாத்தீங்களா நமக்கு பட்டா கிடைக்க போகுது. கிடைக்கிட்டேன் கிடைக்கிட்டேன். அண்ணே, உங்க தலையிலே இவ்வளவு நிலம் இருக்கே, அப்புறம் புதுசா எதுக்கு நிலம்? தரிசா கிடக்குதே. இந்த நிலத்திலேயே நல்லா விவசாயம் பண்ணலாமே, அப்புறம் எதுக்கு நிலம்? பேசாம வரமாட்டியா? போயா படா புண்ணாக்கு. அப்பா கிட்ட வந்துட்டோம், நிலம் கிடைச்சிரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நம்ம அரசாங்கம் நிலம் கொடுக்குதுங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஆனா உலகத்திலேயே எந்த அரசாங்கமும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நிலம் கொடுக்கறது இல்லைங்க. ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம். ஜெயிலுக்கு போனவங்களுக்கு நிலம் கொடுக்குறீங்களே, அத நஞ்சா எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. அத நாங்க 2 பேரும் சமமா பங்கு போட்டுக்கிறோம். ஆமா, இந்த நிலமெல்லாம் கொடுக்குறீங்களே, அது வந்து நஞ்சையா புஞ்சையா, ஆத்து பாசனமா ஏரி பாசனமா? ஏரி பாசனமா இருந்தா குழா வைக்கணுமே, குழா வச்சு கொடுப்பீங்களா, குழா புட்டு வச்சு கொடுப்பீங்களா? ஜெயிலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுப்பான்னு சொன்னாங்க, நீங்க பலான்னு கொடுக்குறீங்களா? பேர் என்ன? பழனிசாமி. நானும் தாங்க. எந்த ஊரு? இதே ஊர் தானுங்க. தாலுகா? இதே தாலுகா தானுங்க. எந்த வருஷம் ஜெயிலுக்கு போன? போன மாசம்ங்க. போன மாசமா? எத்தனை நாள்? ஒரே நாளுங்க. சாயந்தரமே விட்டுட்டாங்க. தம்பி, சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போன சாய்களுக்கு மட்டும்தான் நிலம் கொடுக்குறோம்ப்பா. உங்களை மாதிரி கேடி பசங்களுக்கு இல்லப்பா. அப்புறம் படா, நான் அப்பவே சொன்னேன் நமக்கு எல்லாம் நிலம் கிடைக்காதுன்னு. இவ்வளவு பெரிய லைன்ல நிக்க வச்சு எனக்கு காலெல்லாம் வலிக்குது. என்ன ஒண்ணுக்கு போக விட்டியா? சீக்கிரம் டீ குடி குட்டியாடா. அது மட்டுமா, இந்த தேங்காய் தலைய மாங்காய் தலைய கிட்ட எல்லாம் என்ன பேச்சு வாங்க வச்சுட்டியாடா? இந்த மாதிரி இந்த பகையா தலைய என்ன அறையா? மறுபடியும் அறையாண்டா பார். அவன் இவன் பேசியிருந்தா போலீஸை கூப்பிட்டு உள்ள தள்ளிடுவேன். போயா. என்னடி இது அதிசயமா இருக்கு? உங்க வீட்டுல எடுத்ததுக்கெல்லாம் வேலைக்கு ஆளுங்க இருப்பாங்க, நீ குடமும் கைமா தண்ணி எடுக்க புறப்பட்டுட்ட. வீட்டுக்கு தண்ணி எடுக்க இல்லடி, ஆத்துல இருந்து தண்ணி எடுத்து மலையில இருக்கிற முருகன் கோயில் படியெல்லாம் அபிஷேகம் பண்ணி மஞ்ச பூசி கும்பிடுறதா வேண்டியிருக்கேன். அதுக்குதான். அவ்வளவு படிக்கணுக்குமா? உன்னால முடியுமா? எதுக்குடி இப்படி எல்லாம் வேண்டிக்கிற? மனம் போல மாங்கல்யம் அமையணும்னா மலைச்சு நின்னா முடியுமா? அந்த தெய்வத்தை நம்பிட்டேன். தெய்வம் தான் எனக்கு தொலை. கூட கொஞ்சம் வா. எதுக்குமா? வாண்ணே, வந்து பாரு. எங்க? என்கிட்ட எதுவும் கேட்காத.
சனி சா 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 சமக மக நினி சக சமக மக சனி சமக மக 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 மதனி நினி சக சனி நினி சக சக சனி சனி ததனி நினி ததனி நி தனி தனி சக நினி சக சனி நினி சக சக சனி சனி ததனி நினி ததனி நி தனி தனி சக காரா பாட்டு அத செய்தோட கேளு அங்கோட நான் பாரு எப்போதுதான் கண்ணாடி வீட்டுக்குள்ள பொண்ணோடு வாழும் புள்ள என் வீட்டு சோழச்சோறு திணிக்காதம்மா இது கற்பனையில் வாழுகிற உள்ளமல்லவா
தான் புது தேரோட்டம் தான் இது ஊரோடும் உறவோடும் வாழும் பாடாத ராகம் கேட்காத தாளம் என் காதில் கேட்டாச்சு. இன்னைக்கு நீ தலை குனிஞ்சு நிக்கிற, நாளைக்கு விஷயம் வெளியே தெரிஞ்சா எல்லாரும் முன்னாலே நான் தானே தலை குனிஞ்சு நிக்கிறோம். அன்னைக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது நீ நினைச்சதெல்லாம் பலிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ண. அது எதுக்குத்தானா? வரம் கொடுத்தவன் தலையிலேயே கைய வச்சிட்டியே. சந்தோஷமா இரு. உங்க ஆத்தா உன்னை பெத்து போட்டு போனப்போ எனக்கு சின்ன வயசுதான். ஊர்ல உள்ள எல்லாருமா சேர்ந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு வற்புறுத்தினாங்க. ஏன் பண்ணிக்கல? உனக்காகத்தான். வர உன்னை பாசமா பாத்துக்குவாளோ மாட்டாளோன்னு தான். அப்படிப்பட்ட என்ன விட அவன் வசதியா போயிட்டானா? யாருமா அவன்? நேத்து வரைக்கும் நம்ம கிட்ட கை நீட்டி கூலி வாங்கணுவேன். மேடை போட்டு என்ன திட்டி கேவலப்படுத்தி பாட்டு பாடுறவன். அவன் மேல நீ ஆசைப்படுற. வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை அடிக்க கூட கை வரலம்மா. இன்னும் உன்னை குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கிறம்மா. வேற ஒரு அப்பனா இருந்தா இன்னும் வெட்டி கூறு போட்டிருப்பான். இத பாரு, உங்க அப்பனை பத்தி உனக்கு நல்லா தெரியல. கோவம் வராது, வந்துச்சு நடக்கிறதே வேற. Sergeant, go and catch. Good. Come on. சும்மா இருங்க. Come quick. Quick. Go and catch it. என்ன அறிவு? பிஸ்கட் போடுன தரவில பிடிக்குது. இப்ப நீயும் பிஸ்கட் நாய் மாதிரி தான் திங்கற. அப்படியே இருக்கு. அதுக்கு இல்ல, நாளைக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணா போலீஸ் நாய் பிடிக்காதுன்னு நம்மள. அதனால இப்பவே பிஸ்கட்டை போட்டு நான் படைக்கிறேன். வேண்டாம். டேய், நீ மட்டும் பழக்கப்படி தப்பிச்சுன்னு நான் மாட்டிக்கணுமா? கூட நானும் போடுறேன். கேட்ச் 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 கேட்ச். என்ன அறிவு? எத்தனை வாட்டி போடுறோம் அத்தனை வாட்டி நான் பிடிக்காது. நம்ம எத்தனை வாட்டி போடுறோம்னு கணக்குல வச்சுக்க. நாய் கணக்க மறந்துட போதுறா. இந்த நேரத்துல எப்படி அவரை நிறைய பேர் சேர்ந்து அடிச்சாங்க? எப்படி பார்க்காம இருக்க முடியும்? எப்படி முடியும்? அம்மா அப்பா வேற இருக்காங்களே. ப்ளீஸ் நீதான்
தான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும். இப்ப நான் அவரை பார்த்தே ஆகணும். அந்த ரூம்ல தான் இருக்கு, பார்த்துட்டு சீக்கிரம் வந்து. சிவகாமி, சிவகாமி, இந்த நேரத்துல நீங்க வந்து ரொம்ப தப்புமா. இது பாருங்க, இப்பவும் சொல்றேன், நீங்க எல்லாமே என்னால வாழவே முடியாது. இந்த மாதிரி காதலுக்கு எப்பவுமே எதிர்ப்பு இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை எதிர்த்து ஜெயிக்கிறதா நம்மோட புத்திசாலித்தனம். நீ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ரொம்ப வலிக்குதாங்க? இப்ப பரவாயில்லம்மா. ஆமா, நீ இங்க வந்தது யாருக்கா தெரியுமா? தெரியாது. இந்த பாரு, ஒரு வயசு பொண்ணு அர்த்த ராத்திரியில வீட்டு விட்டு வெளியே வர்றது ரொம்ப தப்பு. இது எனக்கு சரியாயிரும். நீ முதல்ல கிளம்பு. புறப்படுமா. இந்த பாரு, என்னை பத்தி கவலைப்படாத, நீ போ. வாமா வா. பாத்தியா என் புள்ள என்ன கெதியா இருக்கான்னு பாத்தியாமா? அன்னைக்கு உங்க அப்பாவை ஏத்து பாடினான்னு போலீஸ வச்சு அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அவன் உங்ககிட்ட பழகனாங்கிறதுக்காக ஆளை வச்சு வெட்டி போட்டுட்டாங்கம்மா. இப்ப நீ இங்க வந்துட்டு போனது தெரிஞ்சா எங்க குடும்பத்தையே தீ வச்சு கொளுத்து போடுவாங்கம்மா. அத பாக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா தாராளமா வந்துட்டு போ. அப்படின்னா பேசாதீங்க மாமா. என்னைக்கு உங்க புள்ளிய மனசான நினைச்சேனோ அன்னைக்கு இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தி ஆயிட்டேன். இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு இருக்கு. இந்த குடும்பத்துக்கு என்னால எந்த கெடுதலும் வராம நான் பாத்துக்கிறேன் மாமா. ஒருவேளை எங்க அப்பா இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சா அதுக்கு முதல் பலியாக போறது நானா தான் இருக்கும். இது சத்தியம். நில்லுமா, எங்க போயிட்டு வர? கேட்கறல்ல, பதில் சொல்லு. நடு ராத்திரியில பெத்த அப்பனுக்கு கூட தெரியாம ஒரு வயசு பொண்ணு அந்த குப்பமேட்டு நாயை தேடிக்கிட்டு குப்பமேட்டுக்கே போயிட்டு வரியா? தாய்க்கு தாயா, தகப்பனுக்கு தகப்பனா உன்னை பொத்தி பொத்தி வளர்த்துனே, அதுக்கு காட்டுற நன்றியா இது? உன் மேல நான் வச்சிருக்கிற பாசத்தால இதுவரைக்கும் பொறுமையா இருக்கிறேன். அதை நீ காப்பாத்திக்க. இனிமேலும் அவனை தேடிக்கிட்டு நீ நடந்த, அவனை பொணமா தூக்கிக்கிட்டு 4 பேர் சுடுகாட்டுக்கு நடப்பாங்க. இனிமே இந்த வீட்டை விட்டு ஒரு அடி நீ எடுத்து வைக்கணும்னா அது உனக்கும் முறமாமனுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்காகத்தான் இருக்கும். போ. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க சம்பந்தி, சௌக்கியமா? என்னடா இவன் மரியாதையே இல்லாம ஆள் அனுப்பி கூப்பிட்டு இருக்கிறானேன்னு என் மேல கோவமா? ஐயா நீங்க நானா தாண்டா இருக்கிறேன். ஆனா நீதான் நீயா இல்ல. ஆசை அளவோட இருக்கணும், அதுலயும் ஒரு நியாயம் இருக்கணும். கூலி வாங்குறவன் கூலி குடுக்கிறவங்கிட்ட சம்பந்தம் வச்சுக்க நினைக்கலாமா? நாங்க ஏழைங்கதான், ஆனா காசுக்காக தன்மானத்தை விற்கிற ஜாதி இல்லைங்க. 2 மனசு சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்துல என் புள்ள செஞ்சது மட்டும்தான் தப்புங்களா? ஐயா நாங்க நாதியத்தவங்க தான். என் மகனை வெட்டி போட்டுமா உங்க கோபம் தடையில? ஐயா இன்னும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? தங்கவேலு, நடந்தது நடந்துருச்சு, விட்டுரு. உன் மகனுக்கு சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடு, எல்லாம் சரியாயிடும். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு புரியுது, கவலையே படாதீங்க. என் மகன் கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாட்டையும் நான் செஞ்சுட்டேன். நாளைக்கே தாம்பூலம் மாத்திக்கிறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உன் பையன் கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவானாலும் அப்படியே நான் ஏத்துக்கிறேன். இந்த ஊரே மூக்குல விரல வைக்கிற மாதிரி பிரமாதம் நடத்திடுவோம். வேண்டாம் ஐயா, என் வசதிக்கு தகுந்த மாதிரி என் மகன் கல்யாணத்தை நானே நடத்திக்கிறேன். வரையா?
ஆச்சு என் பொண்ணுக்கு? அத்தா, அம்மாடி, அம்மா. என் பேத்திக்கு என்ன ஆச்சு? என் குழந்தைக்கு என்ன ஆச்சுப்பா? சொல்லுப்பா. பொண்ணு ஆத்துல விழுந்துருச்சுங்க. நல்ல வேளை தம்பி வந்து காப்பாத்துச்சு, இல்லைன்னா ஆத்தோடல போயிருக்கோம். இந்த பாருங்க, உங்க பொண்ணை காப்பாத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனி ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. சாகிறதுக்கு ஒரு தரம் முயற்சி பண்ண பொண்ணு மறுபடியும் முயற்சி பண்ணத்தான் செய்யும். உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. வீட்டுல ஏதாவது பூச்சி மருந்து இருந்தா அதை எடுத்து மறைச்சு வச்சிருங்க. உங்க முன்னால அதை ஒண்ணு மட்டும் தான் நான் சொல்லுவேன். வாங்க மாப்பிள, என்ன இவ்வளவு லேட்டு பண்ணிட்டீங்க? நீ சும்மாரியா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கான். என்னப்பா அதெல்லாம்? உன் கல்யாண விஷயமா உன் தாய் மாமன் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. உள்ள புது சட்டை வெட்டி எல்லாம் வச்சிருக்கேன், போய் போட்டுட்டு வா போ. அது சொல்றல்ல, போடா. என்னம்மா அதெல்லாம்? அதான்ப்பா எனக்கும் தெரியல. உங்க அப்பா வெள்ளனவே உன் மாமா விட்டு கால அனுப்பிச்சு பொண்ணை கையோட கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு. அவசரமா இந்த கல்யாணத்தை உடனே முடிச்சு ஆகணுமா? என்னம்மா அது? யார கட்டி பண்ணாரு? அதான்ப்பா எனக்கு புரியல. இது பாருப்பா, இனிமேல என்னால எதையும் தாங்கிக்கிட்டு இருக்க முடியாது. நீ மோதிக்கிட்டு இருக்கிறது பெரிய பணக்காரங்க கிட்ட. அன்னைக்கு அவரை எதிர்த்து பேசுனதுக்கு போலீஸ்ல சொல்லி உன்னை தெரு தெருவா அடிச்சு இழுத்துட்டு போனாங்க. அதை தயவு செய்து கொஞ்சம் இப்ப நினைச்சு பாரு. உன்னை கொல்றதுக்காக ஆளை வச்சு தீர்த்து கட்டுறதுக்கு பார்த்தாங்களே, அதை இப்ப நினைச்சா கூட என் நெஞ்சமெல்லாம் பதறுதையா. இத பாரு, உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் எங்களை நீ உயிரோடு பார்க்கவே முடியாது. பெத்தவங்க வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்கறதா இருந்தா வந்து உன் சம்மதத்தை சொல்லு, அப்புறம் உன்னோட இஷ்டம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பொண்ணு வீட்டுக்கு வருவாங்க. நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை தேடி வந்திருக்கீங்க. அதுல என்ன தப்பு? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உறவு விட்டுற கூடாதுல்ல? நானும் அதுதான் சொல்றேன். இந்த கல்யாணத்தினால நம்ம உறவு ஆறாவே விட்டு போக கூடாது பாருங்க. ஏய் மச்சான், கொஞ்சம் இருங்க. மாப்பிள்ளை என்னதான் சொல்றாருன்னு கேட்போம். ஐயா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. இந்த கல்யாணத்தினால யாரு சந்தோஷமா இருக்க முடியும்? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் ஒரு பொண்ணை மனசார விரும்புறேன். அந்த பொண்ணு என்ன மனசார விரும்பிக்கிட்டு இருக்கா. இங்க நிச்சயத்தை அடக்குன்னு தெரிஞ்சாலே அவ தற்கொலை பண்ணிக்கிடுவா. அவ உயிரை விட்டுட்டா நானும் உயிரை விட்டுருவேன். அப்படியே மீறி உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க பொண்ணோட சந்தோஷம் வாழ முடியுமா? நீங்களே உங்க பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்க. ஐயா, கல்யாணங்கிறது ஆயிரங்கிறது பயிர். தயவு செஞ்சு அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வர வேண்டாம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. தம்பி சொல்றது வாஸ்தவம் தாங்க. எங்க வீட்டு பொண்ணை இன்னைக்கு அழைச்சிட்டு வந்து கல்யாணத்தை முடிப்பீங்க, நாளைக்கு வாழா வட்டியா திருப்பி அனுப்பிச்சு வச்சிருவீங்க. நல்ல வேளையா தம்பி உண்மையை சொல்லிடுச்சு. நாங்க வர்றோம். மச்சான், தம்பி விரும்பின பொண்ணைய கல்யாணம் பண்ணுவீங்க. வாங்க. என்னடா வாசிக்கிற? இந்த நேரம் வாசினா காலத்துக்கு ஒத்துருமா? நம்ம ஊருக்கு இது போதும்னே. எல்லாம் இதுதான் வாசிக்கிறாங்க. ஏதோ ஆடிக்கு ஒருக்கா அம்மாவாசைக்கு ஒருக்கா 50 ரூபா கொடுக்குறாங்க. பாட்டு கச்சேரின்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? டேய், மேடையில கச்சேரி வாச்சாலும் தெருவுல கச்சேரி வாச்சாலும் கேட்கிற ஜனங்கள்லாம் ஒண்ணுதான். ஜனங்க கிட்ட மட்டும் நீ தப்பு பண்ணுன, உன்னை மேடை விட்டு கீழே இறக்கி நடு ரோட்ல உட்கார வச்சிருவாங்க. அது சும்மா உட்கார வைக்க மாட்டாங்க, ஆளுக்கு ஒரு அப்பி உட்கார வைப்பாங்க. வர வர மியூசிக் டைரக்டர்னா அவ்வளவு கேவலமா போச்சு. ஆளுக்கு ஒரு அருமணி பட்டி வாங்கி வச்சுக்கிட்டு நான் தான் மியூசிக் டைரக்டர், நான் தான் மியூசிக் டைரக்டர். வாசிடா, நாய் 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 வாசி. அழாம நடந்த சொல்லியா? நல்லா கேளுங்கய்யா. வாயா கட்டி வயசா கட்டி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த எங்கிருந்தா வந்தாருங்க, அள்ளிட்டு போயிட்டாருங்க. ஒண்ணு பாக்கி வைக்கல, அவ்வளவு போச்சு. எல்லாம் உங்க சொந்த பொருள் தானா? ஒண்ணு ஒண்ணு காசு கொடுத்து வாங்குறது. உங்க வெளியில வாங்க ரசீதை காட்டு. கவலைப்படாதயா, நாய் தான் உள்ள போயிருக்குல்ல, அது கண்டுபிடிச்சிடும். நீங்க பிடிக்க மாட்டீங்களா? முதல்ல அது பிடிக்கும், அப்புறம் நாங்க பிடிப்போம். என்னடா சாணியில விரட்டி தட்ட மாதிரி சப்பு சப்புன்னு தட்டுற? ஒரு தமிழ் சினிமாவில ஒரு போலீஸ் நாய் ஓடி வந்து திருடனை பிடிக்க போகுது. அப்ப எப்படி வாசிப்ப? ஒரு பரபரப்பு வேண்டாம், ஒரு துருதுருப்பு வேண்டாம். இப்ப பாருங்க. அப்படியே
நீங்க தான் அந்த ஆளுகளா? நாய் கரெக்டா தான் மோப்பம் பிடிச்சு வந்திருக்கு. ஓஹோ, டேய் நாய் வர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொல்லி இந்த பெட்டியில ஒரு டீன் வாட்சம் அதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க வாங்க சார், அடுத்த சிச்சுவேஷன் சொல்லுங்க, வாச்சிருவோம். ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க சொல்றோம். அப்படியா? அங்க வந்தா நீங்க வாசிக்க கூடாது, எங்க வாத்தியங்களோட வருவோம், நாங்க தான் வாசிப்போம். அது தப்பு, நாங்க தான் வாசிப்போம். எங்களுக்கு அது பிடிக்காதே. அப்படியா? ஏய்யா, செய்யறதையும் செய்து போட்டு எங்ககிட்ட கதையா விடுறீங்க. முதல்ல கைய நீட்டியா? ஏன் வழங்க மாட்டீங்க? நீங்க பண்ண தப்புக்கு விளங்க மாட்டாம மெடலா கொடுப்பாங்க. வரப்படுங்க. எடுத்துக்கிட்டு வாங்கய்யா. இந்த மாதிரி நாய்களுக்கு பிஸ்கட் போடாதுன்னு சொன்ன கேட்டியா? எத்தனை தடவை போடுறோமோ அத்தனை தடவை தப்பிச்சுக்கலாம். நீ இப்ப என்னாச்சு? இந்த நாயால நான் இந்த நாய்கிட்ட மாட்டிட்டேன். அதான் பழமொழி சொல்லுவாங்க, பன்னியோட சேர்ந்த கண்ணும் கெட்டு போகும்னு. அது சரியா போச்சு. நீ ஏன்டா அழுவுற? நான் திருடுவே இல்ல, என்ன பிடிக்கிறாங்க? உன்னை திருடாமலே புடிச்சிட்டாங்கன்னா அப்ப நானு போலீஸ்காரனே அடிக்கிற அளவுக்கு துடிச்சு வந்துருச்சா? என்னடி ஆத்தா இப்படி பண்ணிட்ட? இது உனக்கே நல்லா இருக்கா? நல்ல வேளை அந்த புள்ள வந்து காப்பாத்துச்சு. இல்லைன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அந்த புள்ள உன் மேல உசிரையே வச்சிருக்காண்டி. நீ எங்க மருந்து மாத்திரையை தின்னு உயிரை மாய்ச்சிக்க போறியோன்னு நினைச்சு அதையெல்லாம் மறைச்சு வைக்க சொன்னாண்டி உங்க அப்பங்கிட்ட. அப்படி சொல்லிட்டாரா? என் பாட்டி, அவருக்கு தெரியாதா நம்ம வீட்டுல உத்தர இருக்கு, கயிறு இருக்குன்னு? பெருசா வந்து காப்பாத்திட்டாரு. இவன் யார் என்ன காப்பாத்த சொன்னது? அப்படியே விட்டுருந்தா நான் செத்து தொலைஞ்சிருப்பேன்ல. என்ன பேச்சு பேசுற? வாய மூடுடி. தம்பி, தங்கராசு தம்பி. என்ன பாட்டி? காலையில இருந்து உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா ஐயா? ஏன் பாட்டி? தண்ணியில விழுந்தவள தெய்வமா வந்து காப்பாத்துன. அவ என்னடானா உசுர விட துடிக்கிறாயா. நான் என்ன சொன்னாலும் கேட்கலையா. நம்மளை எல்லாம் மோசம் பண்ணிட்டு போயிருவா போல் இருக்கையா. நீ இல்லைன்னா உயிர் வாழ மாட்டா. அவ அப்பனும் ஒத்துக்க மாட்டான். அவளை எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிருயா. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாதான் இந்த கிழவிக்கு நிம்மதி. பாட்டி, நீங்க தைரியமா போங்க. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. சரி ராசா, நான் வாரேன். ஏய், வர்றது மாப்பிள்ள மாதிரி இல்ல, மாப்பிள்ளையே தான். இங்க எங்க போறாரு? வண்டி நிறுத்தான். என்னடி வாசல்ல வரவேற்பு? ஏதாவது விசேஷமா? எங்களுக்கு பதில் சொல்லிட்டு உள்ள போங்க. யோ, யாருகிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரிஞ்சுதாங்க பேசுறோம். நம்மள எங்களை நட்டாத்துல விட்ட ஆளுன்னு நல்லா தெரிஞ்சுதான் பேசுறோம். என்னடி, என்னாச்சு உங்க ஆத்தாளுக்கு? அவங்க சொல்றது நியாயம் தானே? நீங்க தான் வீடு வாங்கி தரேன், நிலம் எழுதி தரேன்னு சொல்லி ஆசை காட்டினீங்க. இப்போ பெரிய பண்ணையார் பொண்ண கல்யாணம் பண்ண போறீங்க. இனிமே வரவா போறீங்க? உன்ன மாதிரி ஊருக்கு ஒவ்வொருத்தி இருக்காளுங்க. அவளுங்களுக்கு எல்லாம் என் கல்யாணத்தை பத்தி தெரியும். அவளுக்கு கேள்வியா கேட்டு இருக்காளுங்க. ஏன்னா என்னை பத்தி தெரியும், நான் சொல்றதை தான் செய்வேன்னு. ஏய், நான் என்ன ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன்? என் மாமன் பெரிய சொத்துக்காரண்டி, அது மேல ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளும் 10ஓட 11 தான். பார், நான் தொட்ட எவ்வளையும் நடுத்தருவுல விட்டதே இல்ல. நான் சொன்னதை செய்வேன். சும்மா வாடி பேசாம வாடி உள்ளனா. உன் கோபத்தோட அர்த்தம் எனக்கு நல்லா புரியுது. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. ஏன் போய் சொல்றீங்க? உங்க மாமா பொண்ணு உங்களுக்கு நிச்சயம் பண்ணல? புரியாம பேசாத. அப்படி நடந்திருந்தா நான் இங்க வந்திருப்பேனா? நீ இவ்வளவு பெரிய கோழையா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. காதலுக்காக கடைசி வரைக்கும் போறவன்னு நீ தானே சொன்ன. மறந்துட்டியா? நீ போயிட்டா அப்புறம் எனக்கு என்னமா இருக்கு? எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அது நடந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. சிவகாமி, நீ எந்த ஊர்ல வந்தாலும் சரி, உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு தெரியும். அப்படி பண்ணிட்டா நம்ம 2 பேர் குடும்பத்துக்குமே அவமானம். அது மட்டும் இல்ல, காலாகாலமா கௌரவமா வாழ்ந்த உங்க அப்பா ஊருக்குள்ள தலைமை நடக்க முடியுமா? இவங்களால நம்ம 2 பேர் உடம்பத்தான் பிரிக்க முடியும், உள்ளங்களை பிரிக்கவே முடியாது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட நம்ம 2 பேர் கல்யாணம் நிச்சயம் நடக்கும். அது வரைக்கும் நீ தைரியமா இரு. என் மேல உண்மையிலே உனக்கு அளவுறத நம்பிக்கை இருந்தா இனிமே இந்த மாதிரி முடிவுக்கு வர மாட்டேன்னு சத்தியம் என்ன? அண்ணமா,
என் ஜீவன் தானே அது உங்கள் கையில் உள்ளது நம் தேவன் கையில் நல்வாழ்வும் தாழ்வும் உள்ளது மலை போல செல்வம் மனம் போல ஆகுமா மானங்கள் காக்க செல்வத்தால் ஆகுமா டாக்டர் ஐயா ஐயாவுக்கு எப்படிங்க இருக்கு? என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். ஜுரம் இறங்குற மாதிரி தெரியல. இனிமேல் கடவுள் விட்ட வழிதான். அந்த குழந்தைய பார்த்தா பாவமா இருக்குடி. அது பிறந்தப்பவே அம்மாவும் காலமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா தான் எல்லாமே. அவரை படுத்து படுக்க இட்டாரு. பாவண்டி அந்த குழந்தை. ஐயா ஐயா நம்ம குழந்தை மாரியாத்தா கோயில மண்சோறு சாப்பிட்டு அழகு குத்திக்க போதுங்கய்யா. தாயி எங்க அம்மாவை எடுத்துக்கிட்ட, இப்ப எங்க அப்பாவையும் எடுத்துக்காதம்மா. அதுக்கு பதிலா என் உயிரை எடுத்துக்கோ. சிவகாமி வேணாமா, வேணாம் தாயி. சிவகாமி வேணாம்பா, வேணாம் தாயி. ஐயோ அழுப்பா, ஐயோ வேணாமா, வேணாம் தாயி, வேணாம், வேணாமா, வேணாம், ஐயோ வேணாம். வணக்கம்யா. அம்மா யாருமா வீட்டுல? வாங்க ஐயா. நல்லா இருக்கிறியாப்பா? அப்பா அந்த பைய கொடுப்பா. நீ போய் வெளியில உட்காரு. என்னடி பாத்துட்டு நிக்கிற? சீக்கிரம் பாய எடுத்துட்டு வா. ஐயா பாய் இருக்கட்டும் இருக்கட்டும், இதுல என்ன இருக்கு? அம்மா தங்கச்சி போய் ஒரு தாம்பழ தட்டு எடுத்து உட்காருங்க சம்பந்தி. என்ன அப்படி பாக்குறீங்க? ஓஹோ, அன்னைக்கு என் வீட்டுல வச்சு உங்களை சம்பந்தின்னு கேலி பேசுன அத நினைச்சுட்டீங்களா? தப்புதான், மன்னிச்சுங்க. அன்னைக்கு அப்படி பேசுன. இப்ப பாத்தீங்களா, ஆண்டவனே என்ன உங்க வீட்டுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சு சம்பந்தம் பேச வச்சுட்டான். நம்ம கையில என்னங்க இருக்கு? 2 மோதிரம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அத கூட போகும்போது போட்டுக்க முடியாது. நம்ம கையில ஒண்ணுமே இல்லங்க, எல்லாம் அவன் கையில தான். ஐயா, தகுதிக்கு மீறின இடத்துல என் மகன் ஆசைப்பட்டது தப்பு தானுங்களே. நீங்க எங்க மேல கோவப்பட்டது நியாயம் தானுங்களே. ஒரு ஆணும் பொண்ணும் மனசார இணைஞ்சிட்டா பணம் என்னையா பணம்? என் பணத்தால என் பொண்ணை காப்பாத்த முடியாது, உன் மகனால தான் அது முடியும். தங்கவேலு, எனக்கு எல்லாமே என் மக தாயா. அவளுக்காகத்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவ போயிட்டாள்னா அப்புறம் பணம் இருந்து என்ன, இல்லாம போன என்ன? ஐயா, உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, நல்லா யோசிச்சு நல்ல முடிவுக்கு தான் வந்திருக்கிறேன். தங்கவேலு, என் பொண்ணு சந்தோஷமா வாழணும், அமோகமா வாழணும். என் உயிரையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம்ப்பா. என்னங்க ஐயா கண் கலங்கிக்கிட்டு? உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாவே நடக்குங்க ஐயா. நான் செஞ்ச தப்ப நான் தானே சரி பண்ணணும். அதுங்க ஒருத்தர் விரும்பும் போது நாம ஏன் குறுக்க நிப்பானே? நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்.
அடுத்த முகூர்த்தத்திலேயே அதுங்க கல்யாணத்தை முடிச்சிருவான். நீ என்ன சொல்ற? ஐயா, இத இன்னும் கூட என்னால நம்பவே முடியலைங்க ஐயா. நீ சம்மதிக்கிறியா? உனக்கு சம்மதம் தானே? அப்படின்னா அப்ப தாம்பலத்தை மாத்திக்குவோம். ஐயா, இதுவரைக்கும் என் பொண்ணு விருப்பப்பட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன். இப்போ உன் பையன் அது விரும்பிருச்சு. அதனால இந்த தட்டை உன்கிட்ட பூரண சம்மதத்தோட தரேன். ஏத்துக்க. இனிமே என்னையா செய்யறது? நம்ம ஊர்ல நம்ம விவசாயிகளுக்குன்னு பாடுபட்டுக்கிட்டு இருந்த ஒரே ஆளு நம்ம தம்பி தான். அவரையும் பொண்ணை கொடுத்து வளைச்சு போட்டுக்கிட்டாரு நம்ம பண்ணையாரு. இனிமே கூலி உயர்வாவது போராட்டமாவது. ஆமா ஆமா, என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, உனக்கு தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க உங்க அப்பா கிட்ட சம்பந்தம் பேசி தட்டை மாத்திக்கிட்டாரு நம்ம பண்ணையாரு. அதெல்லாம் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பண்ணையாருங்க செய்யற ராசதந்திரமியாது. அண்ணே, இனிமே தங்கராசு நமக்காக பாடுபடுவாருங்கிறத நாம நினைச்சு பார்க்க கூடாதுண்ணே. அப்போ நம்ம வழியை நாம தான் பாத்துக்கணும். இந்த பாருங்க, காசுக்காக எப்படி என்னைக்குமே என் கடமையை நான் விட்டு கொடுத்தது இல்லையோ, அதே மாதிரி காதலுக்காகவும் என் கடமையை நான் என்னைக்கு விட்டு தர மாட்டேன். என்னுடைய காதல் கல்யாணம் நம்முடைய ஒத்துமையெல்லாம் பாதிக்கும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வர்க்கத்துக்காக அந்த காதலை கூட தியாகம் செய்ய தயாராக்குறேன். நீங்க இப்பேற்பட்ட தியாகம் பண்ண தயங்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கு இப்ப அவசியம் இல்ல. செல்லமா வளர்த்த மகளை எப்போ மனசுப்படி வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டனோ அப்பவே சொத்து சொகம் வீடு வாசல் இது மேல இருக்கிற ஆசையெல்லாம் போயிருச்சு. ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. எப்போ உங்க தலைவர் தான் முடிவை சொல்லிட்டாரோ, இப்போ என் முடிவை நான் சொல்றேன். என் பொண்ணு இந்த ஊர்ல யார் கூட வாழணும்னு தான் உயிரை கூட விட துணிஞ்சாலோ அந்த நோக்கம் நிறைவேறணும். சொத்து இல்லையா சொத்து, என் உசுறு கூட கொடுக்க தயாரா இருக்கிறேன். அப்புறம் உங்க இஷ்டம், உங்க தலைவர் இஷ்டம். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் வரேன். வாங்க. வணக்கம். மேடையில ஒண்ணு பேசிட்டு வீட்டுல வேற மாதிரி பேசுற அரசியல்வாதிங்க இருக்கிற இந்த நாட்டுல ஒரு வித்தியாசமான முதலாளிய இங்கதாங்க பாக்குறோம். ஐயா, இந்த கல்யாணத்துல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்க. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்லிட்டீங்க. இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய வரப்போறவரு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா நல்லா இருக்கும். எனக்கு பரிபூர்ண சம்மதங்க. ஐயா ஐயா, சின்னையா சின்னையா, என்னடா ஐயா உங்களை கையோட கூட்டு வர சொன்னாரு. போடா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. போடாண்ணா, உங்களுக்கு நிச்சயம் பண்ண பொண்ண உங்க ஊர் பாட்டுக்காரன் கட்டி வைக்க போறாங்க. வாங்கண்ணே, முகத்து நேரம் ஆயிடுச்சு.
மானங்கட்ட மாமனாரே, உனக்கு என்ன நெஞ்செழுத்து இருந்தா சொந்த பந்தம் ஜாதி ஜனம் நினைச்சு பார்க்காம வேற எவனுக்கு பொண்ணு கொடுத்துருப்பேன். இத பார், பொறுமையா இரு. என்னையா பொறுமையா பேசுறது? பரம்பரை நமக்கு சொத்து சுகத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து எவனுக்கோ பொண்ணை கட்டி கொடுக்குறிய? நீ எங்களுக்கு கொடுத்த வாக்கு என்னாச்சு? தங்கராசு, இப்ப நீங்க போதப்பா, சொல்றது கேடு. இத பிடிங்க, இந்த வந்துடுறேன். தங்கராசு, வாங்க உள்ள போய் பேசுவோம். என்னையா உள்ள போய் பேசுறது? ஏற்கனவே நீ சொன்னதானே சொத்து சுகம் பொண்ணெல்லாம் எங்களுக்கு தானே. இப்ப எப்படியா பேச்சு மீறி நடக்கிற? அடட, பலே பலே, 5க்கும் 10க்கும் அலைஞ்சு பாடிக்கிட்டு இருக்க இவனை போய் மாப்பிள்ளையாக்கி நம்ம பரம்பரையை அசிங்கப்படுத்திட்டிய. என் தம்பிக்கு அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? என்னையா குறைச்சல்? எல்லாம் இருக்கு, ஆனா இவன மாதிரி மனசு இல்ல. அதனால்தான் பொண்ணை கொடுக்க முடியாதுன்ற. வாழ போறவ என் மக. ஏய், எனக்கு வேண்டியது சொத்து சுகம் இல்ல, என் பொண்ணு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை. அதை நீ குடுப்பியா? நீங்க சும்மா இருங்க. இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? எங்களுக்கு சேர வேண்டிய சொத்து சுகத்தை வேற எவனையும் அனுபவிக்க விட மாட்டோம். ஏய், இவங்கிட்ட என்னடா வெட்டி பேச்சு? போய் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறா. இவனா நான் பாத்துறேன். டேய், உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க எல்லாரையும் ஒதுங்கி நிக்க சொல்லு. ஒத்தைக்கு ஒத்த நாம ரெண்டு மோதி பாத்துருவோம். அடிச்சு வெட்டி கொள்ளு தங்கராசு. வந்துட்டீங்களா? மருவ பிள்ளைங்களை கூட்டு போய் நீங்க மரியாதை பண்ணுங்க. என் மாப்பிள்ளைக்கு நான் மரியாதை பண்றேன். மாப்பிள்ளை, இனிமே இங்க வேலை இல்ல. புது ட்ரெஸ் போட்டு வாங்க. கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம கச்சேரி தானே? என்னது உங்க கச்சேரியா? அதெல்லாம் முடியாது. பாய் கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அட பாவி, பாயா பண்ண போறோம். என்ன டேய், நின்னு கோரி ஒரு பாட்டை எத்தனை வருஷம் பாடுவேன்?